வணக்கம். ஆகஸ்ட் 17, 2025 முதல் ஆகஸ்ட் 23, 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். முதலாவதாக இவ்வாற கிரக நிலைகளை பார்த்த பிறகு உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம். கிரக நிலைகளை பொறுத்தவரை ஆண்டுகோள்களிலே குரு பகவான் மிதுன ராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருக்கின்றார்கள். இவற்றிலே சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கின்றார். இவ்வாரத்தில் சனி பகவானும் குரு பகவானும் தன்னுடைய சொந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வது மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ராகு பகவானும் குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் இருக்கின்றதும் சிறப்பானது. இது இந்த வாரத்தில் ஆண்டுக்கோள்களுடைய பலத்தை காட்டுகின்றது. மாதக்கோள்களை பொறுத்தவரை இவ்வாரத்தில் ஆகஸ்ட் 17 அன்றே ஞாயிறன்றே சூரிய பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ஆடி முடிந்து ஆவணி பிறக்கின்றது. சூரிய பகவான் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகிறார். கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். அதே போலவே சுக்கிர பகவான் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்றவர் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலும், புதன் பகவான் கடக ராசியிலும் இவ்வாரத்தில் இருக்கின்றார்கள். இவ்வாரத்தில் 21ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெறுவதும் சூரியனுடைய தொடர்பு இல்லாமல் இருப்பதும் மிகவும் பலம் வாய்ந்தது. பொதுவாக சுக்கிரன் புதன் சேர்க்கை பெறுவது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் இணைந்திருப்பதை காட்டுகின்றது. லட்சுமி யோகம் அது. ஆகையால் இவ்வாரத்தில் 21ஆம் தேதி சுக்கிர பயிற்சி அன்று புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது மிக மிக அற்புதமான அமைப்பு. நாள் கோளாகப்பட்ட சந்திர பகவான் ஆரம்ப நாளாகப்பட்ட ஞாயிறன்று ஆகஸ்ட் 17 அன்று ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு ரிஷபராசியில் உச்சம் பெற்றிருக்கின்ற சந்திர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி குருவோடு சேர்க்கை பெறுகிறார். கடகத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார். இறுதி நாளாகப்பட்ட அதாவது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை என்ற சிம்ம ராசியிலே மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். எனவே ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசியில் இந்த வாரம் சந்திரன் சஞ்சாரம் செய்கின்றார். எனவே சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, மகர ராசி இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறுகிறார்கள். இதுவே இவ்வார கிரக நிலைகள். இவ்வாரத்தில் விசேஷம் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக வியாழக்கிழமை அன்று பூசம் நட்சத்திரம் வருவது மிகவும் அற்புதமானது. இவ்வாரத்தில் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பூச நட்சத்திரம் வருகிறது. அது குபேர பூஜை செய்வதற்குரிய ஒரு நாள், குபேரருக்குரிய நாள். குறிப்பாக வியாழக்கிழமையிலே பூசம் வருவது. பூசத்துடைய அதி தேவதா பிரகஸ்பதி. பிரகஸ்பதி என்றால் குரு. ஆகையால் அன்றைய தினம் ஆகஸ்ட் 21 குபேர வழிபாடு செய்வது மிகவும் யோகத்தை தரும். குபேர நேரம் என்று பார்த்தால் வியாழக்கிழமை என்று 4:30 மணி முதல் மாலை 4:30 6:30 வரை. அதுவே அந்த 2 மணி நேரமே குபேர காலம். அந்த நேரத்தில் வீட்டில் குபேர பூஜை செய்வது அல்லது குபேரர் ஆலயம் செல்வது மிகவும் அற்புதமான யோகத்தை கொடுக்கும். இது இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக விசேஷமான நாள். ஆகையால் இவற்றை பயன்படுத்தி அன்றைய நாள் குபேர ஆலயம் அல்லது வீட்டிலிருந்து குபேர பூஜை செய்வது நல்லது. இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் நீங்கள் ஒரு பிளாக் ஹார்ஸை போல் மிக வேகமாகவும் வீரியமாகவும் உற்சாகமாகவும் செயல்பட்டு வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார். பிறகு மிதுன ராசிக்கு சென்று குருவோடு சேர்க்கை பெறுகிறார். இந்த வாரம் அமாவாசை, பித்ருக்களை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. மேலும் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் பலமாக இருக்கிறார்.
எனவே இந்த வாரம் உங்களுக்குரிய வாரம், வெற்றிக்குரிய வாரம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உறுதியான மனநிலையும் செயல்கள் முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் பயம் இருக்காது. குரு 3லே அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எனவே மனநலம் மட்டுமல்லாமல் 6லே செவ்வாய் அமர்ந்திருப்பதனால் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக மிக பலமாக இருக்கும். அதே சமயத்தில் சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நீங்கள் உணவு பழக்கத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். குறிப்பாக 6லே இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் அந்த இடம் வயிறை குறிக்கக்கூடியது. அசைவ உணவிலே அதிகமாக உட்கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது. குறிப்பாக ஆடு, கோழி போன்றவைகள் எளிதில் ஜீரணமாகாது. அவற்றை உட்கொள்வதன் மூலம் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உபாதைகள் இருக்கும். இது ஆரோக்கியத்தில் கவனமாக அந்த விஷயத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் சூரியன் இவ்வாரத்தில் 5க்கு வந்து ஆட்சி பெறுகிறார். சுக்கிரனாகப்பட்டவர் 3லிருந்து 4க்கு செல்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுக்கிரன் 4ல் அமர்வது யோகம். எனவே மனநிலையாகப்பட்டது சூப்பராக இருக்கும். இந்த வாரம் உற்சாகமாக இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்பதனால் எந்த ஒரு விஷயத்தில் 4லே சுக்கிரன் அமர்கின்ற திக்பலம் பெறுவார். எனவே உற்சாகம், சுறுசுறுப்பு. சந்திரனும் இந்த வாரம் அங்கு வருகிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்த மன உறுதி, மனநலம் மிக மிக அற்புதமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் எல்லோரும் உங்களிடம் அன்பு காட்டுவார்கள். நீங்களும் எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டப்பட மாட்டீர்கள். காரிய முயற்சியில் திடமான சிந்தனைகளும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய திறனும் இருக்கும். எனவே இந்த வாரம் உங்களுடைய மனநலம் மற்றும் ஆரோக்கியம் ஒரு உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. கோள்கள் அவ்வாறு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றதனால் இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 3லே அமர்ந்திருக்கின்ற குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவரோ சனீஸ்வர பகவான். அவர் 12லே வக்ரமாக இருக்கின்றது பலம். மேலும் அவரும் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். 9க்குரிய குரு அவருடைய நட்சத்திரத்திலும், 10க்குரிய சனீஸ்வர பகவானும் அவருடைய நட்சத்திரம் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை தருகின்றது. ஆகையால் இவை உங்களுடைய தொழில், வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தையும் நன்மைகளையும் யோகத்தையும், உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகளையும் கொடுக்கும். 9ஆம் இடம் தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். பொதுவாக 9க்குரிய 9லே ஆட்சி, 10க்குரிய 10லே ஆட்சி இருந்தாலும் அது தர்ம கர்மாதிபதி யோகம். 9க்குரிய 10க்குரிய பரிவர்த்தனை பெற்றாலும் அது தர்ம கர்மாதிபதி. இப்பொழுது சூட்சமமாக 9க்குரிய குரு அவருடைய நட்சத்திரத்தில் புனர்பூசத்திலும், 10க்குரிய சனீஸ்வர பகவான் அவருடைய நட்சத்திரமான உத்திரட்டாதில் இருக்கின்ற அமைப்பு மேஷராசி சகோதர சகோதரிகளே, தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் இவ்வாரத்தில் உங்களுக்கு இருக்கப் போகின்றது. 66 நாட்கள் குரு இருக்கப் போகிறார், அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில். எனவே மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் மிக உயர்ந்த இடத்திலும் 11ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றது. லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபாரம் மிகப்பெரிய வெற்றிகள், பொருளாதார முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். ஊழியர்கள், வேலையாட்கள் நன்றாக வேலை செய்வார்கள். நீங்களும் உன்னைய காரியங்கள் முடிக்கக்கூடிய திட்டங்கள் சரியாக இருக்கும் என்று இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை 5க்கு வருகிறார் சூரியன், ஆட்சி பெறுகிறார். அதுவே பலம். உயரதிகாரிகள் நட்புறவு நன்றாக. 5க்குரியவனும் 5லே ஆட்சி. 9க்குரிய குரு பகவானா 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இது ஒன்று போதாதா, கோணாதிபதிகள் பலம் பெறுகின்றார்கள். எனவே உத்தியோகத்தில் ஏழரையை பற்றி கவலைப்படாதீர்கள். 11 ராக இருப்பதனால் நிச்சயம் ஏழரை பாதிப்பு இல்லை. கோச்சார வேதையவை. மேலும் வக்ரமாக இருக்கிறார் சனி. எனவே உத்தியோகத்தில் உயர்வுகள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கப் போகின்றது. நன்மையும் மேன்மையும் இருக்கின்றது. கருப்பு குதிரையைப் போல் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் மற்றும் முயற்சிகள் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய உத்தியோக உயர்வு சிறப்பாக இருக்கும். கலைத்துறையும் அவ்வாறே சுக்கிரன் நன்றாக திக்பலம் பெறுகிறார். ஆகையால் இந்த வாரம் கலைத்துறை மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கின்றது. அரசியல் என்று பார்க்கின்றபோது சூரியன் ஆட்சி பெறுவது மிக சிறப்பான பலம். ஆகையால் அரசியலும் மேன்மை. மேஷராசிக்கு அரசியலுக்கு தொடர்புக்கென்று உங்களுடைய செயல்கள் மக்களிடம் ஆதரவை பெறும். விவசாயத்தில் நல்ல விதமான சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற அந்த திக்பலம் பெறுவது மகசூல்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடம் நிலத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆகையால் விவசாயத்திலும் மேன்மையாக இருக்கும் என்று மேஷராசிக்கு தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் இவ்வாரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலே நன்மைகள் இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக.
குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் குடும்பாதிபதியான சுக்கிர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை 3 குருவோடு சேர்க்கை பெறுவதும் அதன் பிறகு 21ஆம் தேதி 4க்கு சென்று திக்பலம் பெறுவதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், உறவுகளிடம் அன்பு பாசம் காட்டுவீர்கள். கணவன் மணி உறவில் 7ஆம் இடத்தை உருப்பார்ப்பதால் மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகள் மீது அன்பை காட்டுவீர்கள், அவர்களும் உங்கள் மீது அதிகமான அன்பை காட்டுவார்கள். கல்வியிலே குழந்தைகள் மேன்மை பெறுவார்கள், அவர்களை பற்றி கவலை இல்லாத மனநிலை இருக்கும். மொத்தத்தில் உங்களுடைய தந்தைக்கும் தாய்க்கும் என்று இந்த வாரம் குடும்ப உறவுகளிடம் அன்பு அதிகரிக்கும். அதே சமயத்தில் காதல் உறவுகளை பார்க்கின்றபோது 7ஆம் இடத்துக்குரியவரே சுக்கிர பகவான், அவர் இந்த வாரம் பொறுப்பாக இருப்பதனால் அன்பை காட்டுவீர்கள், நீங்கள் அன்பை பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தலாமா? தாராளமாக இந்த வாரம் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். சாதகமாக இருக்கிறார் சந்திரனும். அதே போலவே திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான ஆண் பெண் இருவருக்கும் வரங்களை தேடுவதற்கு ஒரு மிக சிறந்த வாரம் இந்த வாரம். குருவும் சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார்கள், ஆகையால் நல்ல வரன் அமையும். மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடம் மறுமணத்துக்குரியது. அவ்வீட்டுக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் தற்பொழுது வக்ரமாக இருக்கிறார், விரயத்தில் இருக்கிறார். எனவே மறுமண முயற்சியை பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது சாதகம். எனவே வக்ரகாலம் சனி இப்பொழுது இருப்பதனால் இப்பொழுதே வரன் தேடும்பொழுது மறுமணத்துக்குரிய நல்ல வரணும் அமையும். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்களை பொறுத்தவரை எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனமே bharatmatchpoint.com எனது நிறுவனம். வரங்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். இதுவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலே அன்பையும் பெறுவீர்கள், அன்பையும் காட்டுவீர்கள். அந்த உற்சாகம் உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்திலும் எதிரொலிக்கும். வெற்றிகள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. நலம் பெருக வளம் பெருக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சக்தி வழிபாடு செய்வது நல்லது. அமாவாசையும் வருகின்றது, சந்திரன் உச்சம் நோமும் குருவும் சேர்க்கை பெறுகிறார். உங்களுக்கு யோகாதிபதி சந்திரன். எனவே காளி வழிபாடும் சக்தி வழிபாடும் செய்வது உங்களுக்கு ராகுவும் மேலும் பலம் பெறுவதனால் அவை செய்யுங்கள். அமாவாசை மேலும் ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை என்று குபேரர் பூஜை செய்வது நல்லது. வியாழக்கிழமையிலே பூச நட்சத்திரம். இவை இரண்டுமே இவ்வாரம் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய நாளும் அந்த நாள் இறை வழிபாட்டுக்குரிய நாளாகவும் அமைந்திருக்கின்றது. இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த வாரம். நலம் பெருக வளம் பெருக. ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் லக்கி குபேரனின் அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இவ்வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு யோகத்துக்குரிய வாரம். இவ்வாரத்தில் முதலாவதாக பொது பலனையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசியாதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2லும் பிறகு 3க்கும் செல்வது யோகத்தை தருகின்றது. ராசியிலே சந்திரன் ஆரம்ப நாளாக ஞாயிறன்றே உச்சம் பெற்றிருக்கிறார். அதன் பிறகு 2க்கு சென்று குருவோடு சேர்க்கை பெறுவார், 3க்கு செல்வார், ஆட்சி பெறுவார். அமாவாசையும் வருகின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை பித்ருக்கள் வழிபாடு செய்வது நன்மையும் உங்களுக்கு யோகத்தையும் தரும். எனவே இந்த வாரம் குபேரனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்க காரணம் சுக்கிரன் அற்புதமாக இருப்பதும் இவ்வாரத்தில் குபேர வழிபாடு செய்வதற்குரிய நாள் ஆகஸ்ட் 21 வேலனன்று வருகிறது. தவறாமல் அன்றைய நாளில் நீங்கள் குபேரர் வழிபாடு செய்யுங்கள். கோள்கள் மிக சாதகமாக இருக்கிறது. 2லே இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருப்பதும் பலமாக இருப்பதும் 11லே சனியும் யோகமாக இருக்கின்ற அமைப்பு அவர் சொந்த நட்சத்திரம் இருப்பதனால் ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு செல்வாக்குக்குரிய வாரம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்றது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, பேச்சிலே இனிமை, எந்த ஒரு முயற்சியிலும் தடுமாற்றம் இருக்காது. எண்ணத்தில் செயல்கள் செய்வதிலே சிறப்பாக நீங்கள் முடித்து காட்டுவதில் வல்லவர்கள். இது எல்லோருக்கும் தெரியும். ரிஷபராசிக்கு அது சிறப்பு அம்சம். காரணம் சந்திரன் உச்சம் பெறுகிற ராசியே ரிஷபராசி.
அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுடைய மனநலம் மிக மிக சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமும் உற்சாகமாக இருக்கும். இருந்தாலும் சனி வக்ர பார்வையாக ராசியை பார்க்கிறார். சனி பொதுவாக உங்களுக்கு யோகாதிபதி. வக்ர பார்வையாக பார்ப்பதனால் சில நேரங்களிலே மனதிலே சில பயங்கள் உடல்நலத்தை பற்றி இருக்கும். அது தேவையில்லாதது. காரணம், செவ்வாயையும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும், சனியுடைய கோப பார்வை செவ்வாய் மீது இருக்குது. அதே சமயம் செவ்வாயும் கோபமாக சனியை பார்க்கிறார். இந்த நிலையில் சனி விசேஷ பார்வை 3 அது உங்கள் ராசியின் மீது இருக்கின்றது. ஆகையால் மனம் குறிப்பதே ராசி. எனவே மனதை போட்டு சில நேரங்களிலே குழப்பிக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தின் மீது பயம் இருக்கும், ஆனால் ஒன்றுமே இருக்காது. எனவே சில நேரங்களில் உங்களுடைய சோர்வாக அதை உணரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதை தவிர்ப்பதற்கு நீங்கள் தினந்தோறும் அதிகாலையில் காகத்துக்கு அன்னம் வைப்பது, இல்லை என்றால் சனி காயத்ரியை கேட்பது நல்லது. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சனி காயத்ரி மந்திரத்தை ஒரு 2 முறையாவது 3 முறையாவது கேட்டுவிட்டு எந்த வேலையும் துவங்கி என்றால் நிச்சயம் அந்த நாளே உங்களுக்கு சிறப்பாகும். யோகாதிபதியிலே 9, 10க்குரியவர், அதை செய்யுங்கள். உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அனுமன் சாலிசாவை கேட்பதும் நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை மனநலம் மற்றும் ஆரோக்கியம் 6ஆம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு சுக்கிர பகவான். அவர் இப்பொழுது 21ஆம் தேதி 3க்கு வந்து விடுவார். அதுவரை குருவோடு சேர்க்கை பெறுவார். இங்குதான் குருவோடு சேர்க்கை பெறுகிறார். பகை கொண்ட குருவோடு சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாயும் சனியும் ஒருவரையோடு பார்த்து கொள்கிற நிலை. இவை எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரியான தூக்கமின்மையை கொடுக்கும். செவ்வாய் சனி பார்வை பெறுகின்றவர் 12ஆம் வீடாக அயன சுகஸ்தானமான அதாவது தூக்கம் கொடுக்கக்கூடிய 12ஆம் வீட்டை தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். எனவே இந்த நிலையில் சனி செவ்வாய் பார்க்கும்போது என்ன பிரச்சனை, அவங்களுக்குன்னு விசேஷ பார்வை இருக்குது. அந்த விசேஷ பார்வை வேறு படும்போது 2 பேரும் உஷ்டமாக 2 பேரும் பார்த்துக்கிட்டு யுத்தம் செய்யும்பொழுது மற்ற வீடுகளும் பாதிக்கப்படும். அதனால் மனநிலை ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பாதிப்பு எவையும் இல்லை. சுக்கிர பேச்சுக்கு பிறகு சீராகிவிடும். சுக்கிரன் ராசிக்கு 6க்குரியவர் உங்கள் 3க்கு வரும் பொழுது அது இன்னும் பலம் பெறும். ஆகையால் இந்த வாரம் 21 முதல் ஆரோக்கியத்தில் மனநிலையில் எந்த விதமான குழப்பம் இருந்தாலும் அவை மாறி நல்ல ஒரு உற்சாகமும் பிறக்கும். இதுவே இவ்வாரம் மனநலம் மற்றும் ஆரோக்கியத்துக்குரிய பலன். நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் இவ்வாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களும் வெற்றிகளும் இருக்கின்றது. அதே சமயத்தில் சற்று அலைச்சல்களும் கொடுக்கும். ஆனாலும் அவற்றையும் நீங்கள் எதிர்கொண்டாலும் அவை மீறி உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். மனோகாரகன் சந்திரன் பலமாக இருக்கின்றார். அதே சமயத்தில் அவர் உங்கள் ராசிக்கு 3க்குரிய அமாவாசையை நோக்கி செல்வதனால் 3ஆம் இடம் முயற்சியிலே சற்று தாமதங்கள் இருக்கும். அதுதான் அலைச்சல் என்று கூறுகின்றேன். தாமதங்கள் 3க்கு 2 முறை செல்ல வேண்டியதாக இருக்கும். அதே சமயத்தில் ராசிக்கு 10லே ராகு என்கின்ற பாம்பு, கரும்பாம்பு. ஆகையால் 10ல் ஒரு பாவி இருந்தாலே யோகம், 10ல் பாம்பு இருந்தால் இன்னும் யோகம். எனவே குருவோடைய பார்வையை பெறுகின்ற ராகு பலம் பெறுவதனால், குருவும் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றதுனால், தனசானத்தில் இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். வரவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் நட்புறவு நன்றாக இருக்கும். உயரதிகாரிகள் உங்கள் மீது அன்பை காட்டுவார்கள், பொறுப்பை உணர்ந்து கொள்வார்கள், அவர்கள் உங்களை பாராட்டுகளும் செய்வார்கள். சக ஊழியர்களும் பகவை காட்ட மாட்டார்கள். ராசிக்கு 7க்குரியவர் செவ்வாய், அவர் குரு சனியுடைய பார்வை பெறுகிறார். இருந்தாலும் இந்த வாரத்தில் 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகை கொண்ட சனியுடைய பார்வை பெற்றாலும் உங்களுக்கு 2லே குரு தன் சொந்த நட்சத்திரம் உங்கள் வார்த்தையிலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான பேச்சு அது மற்றவர்களுக்கும் பிடிக்கும். ஆகையால் உத்தியோகத்தில் நன்மை இருக்கின்றது. கலைத்துறை ஏற்றமான வாரம். இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் அரசியலை பொறுத்தவரை பொறுமை காட்ட வேண்டும். 4லே சூரியன் சென்று விட்டார். சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். இந்த வாரம் இந்த மாதத்தை பொறுத்தவரை கிரகண மாதம். ஆகிய அரசியலிலே நிதானம் காட்ட வேண்டும். விவசாயம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம். சுக்கிரன் 3க்கு வருவது உங்களுடைய மகசூல் நன்றாக, விளைச்சல் நன்றாக இருக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் சிறப்பாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் இறுதி வெற்றி கொண்டதாக இருக்கும். எனவே இந்த வாரம் லக்கி குபேரன் உங்கள் பக்கம், யோகம் உங்கள் பக்கம். மகிழ்ச்சியான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இவ்வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கின்றது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், குரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதன் பிறகு சுக்கிரன் 3க்கு செல்கிறார். அதுவும் நன்மையை தரக்கூடியது.
கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் நன்றாக இருக்கின்றது. எந்த விதத்திலும் கோபம் காட்ட மாட்டீர்கள். அவர்களும் உங்கள் மீது அதிக அன்பை காட்டுவார்கள். குழந்தைகளிடம் அதிகமான மகிழ்ச்சியை எதிர்பார்க்கின்ற நீங்கள் சில பொறுப்புகளையும் கொடுத்து அவர்கள் செய்யவில்லை என்பதனால் கோபத்தையும் காட்டுவீர்கள். 5 செவ்வாய் இருப்பதினால் அதை மட்டும் காட்ட வேண்டாம். குழந்தைகளிடம் அன்பை காட்டுங்கள், அவர்களும் உங்கள் மீது அன்பை காட்டுவார்கள். சில நேரங்களில் அவர்கள் கல்வியிலே சற்று சோர்வாக இருக்கிறார்கள். ஏன்னா வக்ரசனியுடைய பார்வை 5ஆம் இடத்தில் இருப்பதனால் கல்வியில் அவர்களுக்கு சில சோர்வுகள் உங்களுக்கு பிடிக்காமல் வந்துவிடும். ஆனால் கோபத்தை காட்ட மாட்டேன், கொஞ்சம் ஏன் செய்ய மாட்டேன் என்று உங்களுக்குள் கவலைகள் இருக்கும். மொத்தத்தில் குழந்தைகளால் கவலை இருக்கின்ற குடும்பம். ஆனால் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் இருக்கின்றது. அதே போலவே காதல் என்று பார்க்க என்பது கவலை இல்லாத வாரம். காதலை பொறுத்தவரை அன்பு கொடுப்பீர்கள், அன்பை பெறுவீர்கள். காதலை வெளிப்படுத்தலாமா? சாதகமான வாரம் காதலை வெளிப்படுத்த இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதே போலவே உங்களுடைய எண்ணங்கள் இந்த வாரம் தெளிவாக இருக்கும். உறவுகள், திருமண முயற்சி என்று பார்க்கின்றவர்கள், திருமண முயற்சியிலே 7ஆம் இடத்திலே குருபலம் இருக்கின்றது. 2லே குரு இருக்கிறார். 7க்குரிய சனியோடைய பார்வை பெற்றாலும் இந்த வாரத்தை பொறுத்த திருமண முயற்சியில் சுக்கிரனும் சாதகமாக இருப்பனா நல்ல வாரம் அமையும். மறுமணம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு சனீஸ்வர பகவான். அந்த 11ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்றாலும் அவ்விட்டுக்கு அதிபதி குரு 2ல் மறுமணத்துக்குரிய வரன் அமைக்கூடிய யோகமும் இந்த வாரம் ஆடி முடிந்து விட்டது. ஆகையால் இந்த வாரம் நல்ல வரன் அமையும். அவ்வாறு வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள், எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கின்றது. இந்த வாரம் அன்பும் அமைதியும் நிலவக்கூடிய சிறப்பான வாரம். நலம் பெருக வளம் பெருக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு. இவ்வாரத்தை பொறுத்தவரை 21ஆம் தேதி வேலைக்கிழமை என்று பூச நட்சத்திரம் வருகின்றது. அன்றைய தினம் குபேரருக்குரிய நாள். குபேர நேரம் மாலை 4:30 மணி முதல் 6:30 வரை. அந்த நேரத்தில் குபேரர் வழிபாடு செய்வது மிக மிக யோகத்தையும் நன்மையும் கிடைக்கும். அமாவாசை அன்று பித்ருக்கள் வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம். இவை இரண்டுமே இவ்வாரத்தில் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நாள். அவற்றை செய்வதன் மூலம் நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக வளம் பெருக. மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, ஒயிட் எலிஃபண்ட் எப்படி மகிழ்ச்சியின் அடையாளமோ அதே போலவே இவ்வாரத்தில் உங்களுடைய மனமும் சிந்தனையும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியான ஒரு சந்தோஷமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியிலே குரு அமர்ந்திருந்தாலும் அவர் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், சனியாகப்பட்டவரும் தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு இவ்வாரத்தில் எண்ணங்கள் தெளிவாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் மனதில் அழுத்தம் எவையும் இல்லாதவாறு இருக்கும். சந்திரன் 12லே உச்சம் பெறுவதும் உங்கள் ராசிக்கு வந்து அமர்ந்து குருவோடு சேர்க்க பெறுகின்ற குரு சந்திர யோகம். சுக்கிர பெயர்ச்சி 21ஆம் தேதி 2க்கு செல்கின்றார் சுக்கிரன். மிக மிக அற்புதமானது 2ல் சுக்கிரன் அமர்வது. உங்களுக்கு அவர் யோகாதிபதி. ஆகையால் 2ல் தனஸ்தானத்தில் தனலட்சுமியே வந்து அமர்கின்றவாறு இந்த வாரம் உங்களுக்கு அவர் சிறப்பாக இருக்கிறார். 2ஆம் இடம் குடும்பத்தில் மகிழ்ச்சி. ஆகையால் மனதிலே உற்சாகம், ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடம், அந்த 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4லே அமர்ந்திருந்தாலும் அவர் உங்கள் ராசிக்கு 4லே அமர்வது புதனுடைய வீடு. அந்த புதனுடைய வீட்டில் அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதினால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எனவே இந்த வாரத்திலே மனதிலே உற்சாகம், சுறுசுறுப்பு, காரிய முயற்சியிலே தெளிவான சிந்தனைகள், வார்த்தையிலே இனிமை, அன்பை காட்டி அன்பை பெறுவீர்கள்.
உற்றார் உறவினர்கள் எல்லோரிடமும் இனிமையாக பழகுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும் என்று இந்த வாரம் உங்களுடைய மனதிலே உற்சாகம், ஆரோக்கியத்திலும் எந்த விதத்திலும் ஐயப்பாடுகள் இல்லாத, எந்த விதத்திலும் கவலைகள் இல்லாத சுறுசுறுப்பானவாக இந்த வாரம் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது, சிறப்பானது. உங்களுக்கு இந்த வாரம் நலம் பெருக வளம் பெருக. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 2இல் இருக்கின்றவர் 3க்கு சென்று விடுகிறார் ஞாயிறன்றே. 3இலே சூரியன் அமர்வது வெற்றியை தரக்கூடியது. கேதுவும் 3இல் இருப்பது மிகவும் பலம், முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம். சூரியன் அங்கு ஆட்சி பெறுகிறார். எனவே தொழில் வியாபாரத்தில் சீரிய முயற்சிகளும் மிக மிக யோகத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் தான் ஒரு வெள்ளை யானை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவை உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எதிரொலிக்கும். எனவே இந்த வாரம் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகரமாக முடியும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10இலே சனி இருக்கின்றது, அதுவும் வக்ரமாக இருப்பது, 10இல் பாவி இருப்பது யோகம். ஆகையால் இவ்வாரத்தில் தொழில் வியாபாரத்தில் தனலாபம் மிக சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது 3இல் சூரியன் ஆட்சி பெறுவதனால் உயர் அதிகாரிகளிடம் நட்புறவு நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் உங்களுடைய சக ஊழியர்களிடம் நட்புறவு சிறப்பாகவே இருக்கும். பகைமை அவையும் இருக்காது இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் மிக சாதகமாக இருக்கிறார். இந்த வாரம் கலைத்துறையிலே ஏற்றத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். அரசியல் மிக மிக சாதகம். இந்த ஆவணி பிறந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அரசியலிலே யோகமும் வெற்றிகளும் பதவியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். விவசாயம் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மகசூலை நன்றாக இருக்கும், விளைச்சல்கள் நன்றாக இருக்கும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. எனவே விவசாயத்தில் மிக சிறப்பான நன்மைகள், பணலாபம் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் மிக சிறப்பாகவும், தனலட்சுமியின் அருள் உங்களுக்கு இந்த வாரம் தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதனால் பெறுவதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்த ஒரு யோகமான வாரம். நலம் பெருக வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் 2இலே சுக்கிரன் வருவதனால் குடும்பஸ்தானம் பலம் பெறுகின்றது. சந்திரனும் இவ்வாரம் ஆட்சி பெறுவார் 2இல் என்று குடும்பஸ்தானம் பலம் பெறுவதனால் கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், எவ்விதத்திலும் குறைகள் இல்லை. பொதுவாக 2இலே சுக்கிரன் இருப்பது ஒரு நன்மையான விஷயம். ஜாதக ரீதியாக இருந்தால் ஒரு யோகம். எனவே கோச்சார ரீதியாக இப்பொழுது வந்து விடுகிறார், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எனவே குடும்ப உறவுகளிடம் அன்பு, பாசம் மிகுதியாகவே இருக்கும். உறவினர்கள் போன்றவரிடம் மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த வாரம் இன்பச் சுற்றுலா, வெளியே சென்று உங்களுடைய குடும்பத்தினோடு நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்களாகவும் இந்த வாரம் விடுமுறை நாட்களிலே உங்களுக்கு அமையும். எனவே மொத்தத்தில் குடும்ப உறவுகளிடம் மகிழ்ச்சி சந்தோஷம். காதல் என்று பார்க்கின்ற மகிழ்ச்சி இருக்கிறது. காதல் உறவிலும் நீங்கள் அன்பை காட்டுவீர்கள், அன்பையும் நீங்கள் பெறுவீர்கள். காதலை வெளிப்படுத்தலும் சாதகம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்குரிய முயற்சியிலே குருபலம் இல்லை என்றாலும் உங்களுக்கு குரு இப்பொழுது 7ஆம் இடத்தை பார்ப்பதும் அவருடைய சொந்த நட்சத்திரத்தினால் திருமண முயற்சியில் குருவால் இந்த வாரம் தடைகள் இல்லை. காரணம் ராசிக்கு அவர் 7க்குரியவர், அவரைத்தான் திருமணத்துக்குரிய 7ஆம் இடத்துக்கு அதிபதி. அதே சமயத்தில் கலத்திரகாரகன் சுக்கிரனும் சாதகமாக இருப்பனால் ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் அமையும். மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடம், 7ஆம் இடம் அல்ல 11ஆம் இடம் தான். அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். அவர் இப்பொழுது சனியுடைய வக்ர பார்வை பெற்று கொண்டிருக்கின்றார். ஆகையால் மறுமணத்துக்குரிய முயற்சியில் சில தடைகள் இருக்கும். ஆனால் முதல் திருமணத்துக்குரிய வரங்கள் தேடிக்கொண்ட பிறகு சாதகமே இந்த வாரம். அவ்வாறு வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையில் சென்னை வாலாஜா ரோடில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம் எனது நிறுவனம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக இணையதளத்தில் பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை குடும்ப உறவுகளிலே மகிழ்ச்சி சந்தோஷம், காதல் உறவுகளிலே அன்பு பாசம், இவ்வாறு இந்த வாரம் உங்கள் மனதுக்கேற்றவாறு மகிழ்ச்சியாகவும் இன்னும் சிறப்பாக எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இருக்கின்றது. நலம் பெருக வளம் பெருக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் ஆகஸ்ட் 21 அன்று வேலனன்று பூச நட்சத்திரம் வருகின்றது. அவங்களுடைய உங்களுக்கு அது குபேரருக்குரிய நாள். பூச நட்சத்திரம் வேலைக்கிழமையோடு மிக மிக யோகம்.
ஆகையால் அந்த நாளிலே நீங்கள் மாலை 4:30 மணி முதல் 6:30 இந்த இடைப்பட்ட நேரத்தில் குபேர காயத்ரி மந்திரம் கேட்பது, குபேர சேலை வைத்து பூஜிப்பது என்று யோகத்துக்குரிய அந்த நாளிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த இறை வழிபாடு செய்வதும் அமாவாசை என்று பித்ருக்கள் வழிபாடு செய்வதும் நல்லது. இதுவே இந்த வாரத்தில் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நாட்கள், அவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் உங்களுக்கு லக்கி ஏஞ்சலுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். காரணம், இந்த வாரம் உங்கள் ராசியாதிபதியான சந்திரன் வளர்பறையாகவும் வரப்போகின்றார். அதே சமயத்தில் இந்த வாரத்தில் அவர் அமாவாசை நோக்கி வந்தாலும் ஞாயிறன்று அவர் ராசிக்கு 11 உச்சம் பெறுவார். அதன் பிறகு குருவோடு சேர்க்கை பெறுவார் என்று இந்த வாரம் உங்களுக்கு யோகத்துக்குரிய கிரகங்களோடு, உங்கள் யோகாதிபதியோடைய கிரகங்களோடு ராசிக்குரிய சந்திரன் சேர்க்கை பெறுகிறார், தொடர்பை பெறுகிறார். அது ஒரு சிறப்பானது. எனவே இந்த வாரம் மனநலம் மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, சந்திரன் உச்சம் பெறுவதும் குருவோடு சேர்க்கை பெறுவதும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதிலே எந்த விதத்திலும் குழப்பங்கள் இருக்காது, செயல்கள் முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கும். எந்த சமயத்திலும் மனதிலே உற்சாகம் குறையாது. ஆகையால் திட்டங்கள் சரியாக செயல்படுத்துவீர்கள். ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்தில் யோகாதிபதி செவ்வாய் இருப்பதினால் ஆரோக்கியத்தில் எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தின் குரு அவ்வீட்டுக்கு அதிபதி தனுசை பார்க்கிறார். ஆகையால் குருவோ தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். அது ஒரு மிக அற்புதமான யோகம். எனவே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்வார். தற்பொழுது சஞ்சாரம் செய்கின்றார். இது உங்களுக்கு கடகராசிக்கு மிக சிறப்பானது. அந்த நாளிலே சந்திரனும் சேர்க்கை பெறுவார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே இந்த வாரம் உங்களுடைய மனநலம் சிறப்பாக இருக்கும். உற்சாகம், சுறுசுறுப்பு, சிந்தனைகளே தெளிவாக இருக்கும். குழப்பம் இல்லை, மன அழுத்தம் இல்லை. ஆரோக்கியமும் உற்சாகமும் நன்மையாக இருக்கும். இந்த வாரத்தில் 2ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெறுகிறார். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதா? 2ஆம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு அவர் தானே, சிம்மம் தானே 2ஆம் இடம். தன அதிபதி சூரியன் தானே, குடும்பத்துக்கும் அவர் தானே அதிபதி 2ஆம் இடம். எனவே குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிலவுவதனால் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு உற்சாகம் மற்றும் சுறுசுறுப்பான வாரமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் இவ்வாரத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 11ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் உங்களுக்கு இவ்வாரத்தில் உங்கள் ராசிக்கு வந்து அமர்கிறார். அது யோகமானது. லாபாதிபதியான சுக்கிர பகவான் ராசியில் அமர்வதும் புதனோடு சேர்க்கை பெறுவதும் பொருளாதார முன்னேற்றத்தை காட்டுகிறது. தொழில் வியாபாரத்தில் ராசியாதிபதி சந்திரன் 12க்கும் வந்து 11க்கு வந்து உச்சம் பெறுகிற ஞாயிறன்று திங்கள் அன்று. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் சாதகமாக இருக்கிற அமாவாசை நோக்கி சென்றாலும் குருவோடு எல்லாம் தொடர்பு பெறுகிறார். எனவே இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கடன் அடையும், புதிய வரவுகள் இருக்கும், வராக்கடன் வந்து சேரும். புதிய முயற்சிகளை தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு யோகம் முழுமையாக இருக்கின்றது. 3ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் வெற்றிகளையும் கொடுப்பார். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உறுதியாக இருக்கின்றது. கருப்பு குதிரையை போல் நீங்கள் செயல்பட்டு வெற்றிகளை விரைவாக பெறுவீர்கள். அது செவ்வாயில் ஏற்படக்கூடிய பலம். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், விவேகமும் இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் மற்றொரு ஒத்துழைப்பையும் மற்றும் மற்றவர்களுடைய குறுக்கீடுகளையும் பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். எதையும் பயப்பட மாட்டீர்கள். என்னால் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கும். மற்றவர்கள் ஒத்துழைத்தால் என்ன, ஒத்துழைக்காது, என் கடமையை நான் செய்வேன் என்று கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொண்டு வெற்றிகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை கலைத்துறை என்றால் சாதகம். சுக்கிரன் ராசிக்கு வருகிறார். இந்த வாரத்தை பொறுத்த கலைத்துறையில் வெற்றி உறுதி. அரசியல் சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். கடகராசிக்கு அது நல்லதல்ல.
ஆகையால் கிரகண நிலை வருகின்றது. இந்த வாரம் 17 ஆவணி பிறக்கின்றது. ஆவணி பிறப்பதினால் அது உங்களுக்கு கேதுவோடு சூரியன் சேர்க்கை பெறுவதனால் கிரகண மாதமாக இருக்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற செப்டம்பர் 7 வந்து இந்த ஆவணி மாதத்தில் ஒரு கிரகணம் வருகின்றது. ஆக அரசியலிலே நிதானம் காட்ட வேண்டும். பொறுமை நிதானம் அது முக்கியம். விவசாயம் சிறப்பாக இருக்குங்க ஐயா. இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் விவசாயத்தில் விளைச்சல் சிறப்பாக இருக்கும். இதுவே இவ்வாரத்தில் தொழில் வேலை மற்றும் பொருளாதாரத்தில் மகாலட்சுமியின் அருள் இருக்கின்ற வாரமாக சுக்கிரன் ராசியில் இருப்பதனால் வெற்றிகள் உங்கள் பக்கம். நலம் பெருக வளம் பெருக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் கடகராசிக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் கேது, சூரியனும் சென்று விடுகிறார். சூரியன் ஒரு உஷ்ண கிரகம். கேதுவோடு சேர்க்கை அது கேதுவுக்கும் பிடிக்காது, சூரியனுக்கும் பிடிக்காது. ராகுவோடு தொடர்பு. ஆகையால் குடும்பத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். கோபதாபங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சூரியன் அதை செய்ய வைப்பார். அதே சமயத்தில் உங்களுக்கு சனி உங்களுக்கு 9லே இருக்கின்றார். குறிப்பாக தந்தையிடம் உறவுகளிடம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இந்த வாரம் அமையும். உங்கள் தந்தையுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அவருடைய ஆரோக்கியத்தில். குடும்பம் என்றால் நிச்சயம் அவரும் உங்களுடைய தந்தை என்று வருகின்ற நிலை இருக்கிறது இல்லையா? ஆகையால் இந்த வாரத்தில் தந்தையுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். ஆரோக்கியத்தில் மட்டுமல்ல, அவர்களிடம் அன்பாக பேசுங்கள். கணவன் மனைவி உறவு என்று பார்க்கின்றவர் ராசிக்கு 7க்குரியவரும் சனி. அவர் வக்ரமாக இருக்கின்றார். அதே சமயத்தில் 2லே சூரியன் கேதுவோடு சேர்க்கை என்று கணவன் மனைவியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பரஸ்பர உறவிலே பண்பையும் அன்பையும் காட்டுவது நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் எந்த விதத்திலும் குறையில்லை, அது நன்றாக இருக்கிறது. அவர்களுடைய கல்வியும் சிறப்பாக இருக்கின்றது. காதல் உறவுகள் என்று பார்க்கின்றபோது பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் சில சமயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் நீங்கள் பேச்சிலே கொஞ்சம் துடுக்குத்தனத்தோடு வார்த்தைகளை விட்டு என்றால் கவலையை வந்துவிடும். அந்த இவற்றில் கவனம் இருந்தால் கவலை இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். காதலை வெளிப்படுத்துவதற்கு இந்த வாரம் அவ்வளவு ஒன்றும் சாதகமாக இல்லை. எனவே இந்த வாரத்தில் கடகராசியிலே பிறந்த சகோதர சகோதரிகள் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 2லே சூரியன் இருப்பதனால் வார்த்தையிலே உஷ்ணம் இல்லாமல் சுட்டிருக்கும் வெயிலை போல பேசாமல், ராசிக்கு அதிபதியான சந்திரன் பௌர்ணமி நிலவில் எப்படி குளிர்ச்சியாக இருப்பார் அதை போல் குடும்பத்திலே நீங்கள் பௌர்ணமி நிலவாக சற்று வார்த்தையிலே அன்பு பண்பு காட்டினால் இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம். நலம் தரும் வழியிலே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. நலம் பெருக வளம் பெருக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற போது இவ்வாரம் வேலன் அன்று பூச நட்சத்திரம் வருவது குபீரருக்குரிய நாள். அன்றைய நாள் நீங்கள் 4:30 மாலை முதல் 4:30 முதல் 6:30 வரை அந்த 2 மணி நேரமே குபேர காலம். அந்த நேரத்தில் குபேர பூஜை அல்லது குபேர காயத்ரி மந்திரம் கேட்பது, குஜர பூஜை சிலை இருந்தால் அந்த பூஜை செய்வது உங்களுக்கு லக்ஷ்மியின் அருளும் லக்ஷ்மி குபேரின் அருளும் கிடைக்கும். அது முக்கியம். மேலும் அமாவாசை என்று பித்ருக்கள் வழிபாடு செய்வதற்குரிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருப்பதும் கவனத்துக்கு வைத்துக்கொள்ள வேண்டும். இதுவே சிறப்பு கவனத்துக்குரிய நாளாக இந்த வாரத்தில் அமாவாசையும் வேலன் என்று குபேரருக்குரிய நாளாக அமர்ந்திருக்கின்றது. மற்றபடி இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலந்தரும் வழியிலே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். நலம் பெருக வளம் பெருக. சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, ஒரு பிளாக் ஹார்ஸ் எப்படி வெற்றியின் குறியீடோ அதை போலவே இவ்வாரம் நீங்கள் வெற்றியும் மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய வல்லமையும் கொண்டதாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள், அவை உங்களுக்கு வெற்றியை தரும். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரத்தை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகையால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும்.
மேலும் குரு பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனியால் பாதிப்பு இல்லை. இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம். ராசியாதிபதி சூரியன் ராசிக்கு வந்து விடுகிறார். ஆத்மகாரகன் சூரிய பகவான். எனவே ஆவணி பிறக்கின்றது. ஆவணியாகப்பட்டது சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. காரணம் சூரியன் ஆட்சி பெறுகின்ற மாதமே ஆவணி மாதம். எனவே இவ்வாரப்பை பொறுத்தவரை உங்களுடைய மனநலம் சிறப்பாக, உற்சாகம், சுறுசுறுப்பு, காரியம் முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இவையெல்லாம் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் மதிப்பையும் காட்டுவீர்கள். நீங்கள் உங்களுக்கான மதிப்பையும் அதிகாரத்தை செலுத்த வேண்டிய இடத்தில் அதிகாரத்தையும் செலுத்துவீர்கள். அன்பை காட்ட வேண்டிய இடத்தில் அன்பை காட்டுவீர்கள். தட்டினால் திறக்கப்படும் என்பதை விட திறந்தே தீரும் என்கின்ற தன்னம்பிக்கை இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எனவே மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. அதே சமயத்தில் ஆரோக்கியம் ஆறுக்குரிய சனீஸ்வர பகவான் 8 இருப்பது விபரீத ராஜயோகம். ஆரோக்கியத்தில் நன்றாக உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் ஈசனின் அருளை பெறுவீர்கள். ஆகையால் காரிய வெற்றிகள் கொண்டதாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எனவே மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இந்த வாரம் உங்களுக்கு உற்சாகம், கருப்பு குதிரையைப் போல் மிக சிறப்பான வெற்றிகளையும் பெறக்கூடியதாக இருப்பீர்கள். யோகமான வாரம். நலந்தரும் வழியிலே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் உங்களுக்கு வெற்றி, நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் சிம்மராசிக்கு இவ்வாரம் மிக சிறப்பாக இருக்கும். காரிய வெற்றி கொண்டதாக இருக்கின்றது. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு தன் சொந்த நட்சத்திரத்துக்கு போல் யோகத்தை தருகின்றது. சுக்கிரனும் லாபத்தில் இருக்கிறார். பிறகு 12க்கு வருகிறார். அதுவும் பலமானதே. புதன் 12 இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது லட்சுமி யோகத்தை தரக்கூடியது. எனவே இந்த வாரம் தொழில், வியாபாரம் லாபத்தை கொண்டதாகவும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கடன் தீரும், வராத கடன் வரும். புதிய தொழில் வியாபாரம் தோங்குவதற்குரிய முயற்சியிலே வெற்றிகள் இருக்கின்றது. செயல்கள் மிக சிறப்பாகவும், முயற்சியிலே பயம் இல்லாமலும் இருக்கும். செவ்வாய் 2 இருப்பதால் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சற்று அதிக கோபத்தினால் மற்றவர்களிடம் கடிந்து கொள்வீர்கள். அதை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் தனலட்சுமி அருளால் பெரிய அளவில் வெற்றிகளை பெறும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் ஆட்சி பெறுவதனால் உயரதிகாரிகளும் நட்புறவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்களை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். அது எப்பயுமே சிம்மராசி மற்றவர்களை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் நண்பர்களிடம் அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்கள் நீங்கள். நட்பை எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் நட்புக்குரியவர்கள் பணிந்து போக மாட்டீர்கள். நீங்கள் தான் என்றுமே மேன்மை என்கின்ற எண்ணம் சிம்மராசிக்குரிய என சிங்கராச ராசி. ஆனாலும் இந்த வாரம் சக ஊழியர்களும் பகமை இல்லை. இருப்பினும் முயற்சியில் எடுக்கின்ற பொழுது 7 ராகு இருப்பதனால் சில தடைகள் தான் குரு பார்வை இருக்கிறதே. ஆகையால் எந்த ஒரு காரியத்திலும் உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கிறது. கலைத்துறை ஏற்றமான வாரம். இந்த வாரம் கலைத்துறையிலே சுக்கிரன் உங்களுக்கு 12 வருவது சாதகமானது. எனவே கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றம் இருக்கின்றது. அரசியல் இனிமேல் தான் அரசியல் 12 ஆடி இருக்கும். கொஞ்சம் சிக்கல்கள் சந்தித்தீர்கள். உடலத்திலும் பாதிப்புகளை கொடுத்திருக்கும். ஆனால் அரசியலில் இப்போ ராசிக்கு வந்து விடுகிறார், ஆட்சி பெறுகிறார், யோகத்தை தருவார். விவசாயம் நன்றாக இருக்கும். நண்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த விவசாயத்தில் ஏற்றம், முன்னேற்றம், நல்ல மகசூல். இதுவே இவ்வாரத்தில் தொழில், வேலை மற்றும் பொருளாதாரத்துக்குரிய பலன். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையும் யோகமும் குருவால் ஏற்படுகின்றது. நலந்தரும் வழியிலே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் சிம்மராசிக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை 2 செவ்வாய், 2ஆம் இடத்தை வக்ரசனி பார்க்கிறார். குடும்பத்தில் சில சஞ்சலங்கள், குழப்பங்கள் இவையெல்லாம் ஏற்படும் கணவன் மனை உறவிலே. அதே சமயத்தில் விட்டு கொடுத்தும் செல்ல மாட்டீர்கள். அதுதான் பிரச்சனை. அதுவும் குறிப்பாக பூரத்தில் பிறந்தவர்களும் உத்திரத்தில் பிறந்தவர்களும் அதிகமாக கோபத்தை காட்டுவீர்கள். ஆகையால் இந்த வாரம் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் குழந்தைகளுடைய கல்வியிலும் அவருடைய ஆரோக்கியத்திலும் மகிழ்ச்சியை தரும். கணவன் மணி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அமாவாசையை நோக்கி மனோகாரன் சந்திரனும் செல்கின்றார். எனவே உறவுகளிடம் கொஞ்சம் அன்பு, பொறுமை காட்டுவது நல்லது. காதல் என்று பார்க்கின்ற பொழுதும் அவ்வாறே. காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் சற்று கடிந்து கொள்வீர்கள், கோபப்படுவீர்கள். அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், கோப்பா அப்படின்ட்டு போயிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே அன்பை காட்டி அம்மா இல்லை காதலனோ காதலியோ யாராக இருந்தால் என்ன, விட்டு கொடுத்து செல்வதும் தவறில்லையே. அன்பை கொடுத்து அன்பை பெறுவது தானே காதல். ஆகையால் இந்த வாரத்திலும் காதலிலே பொறுமை, கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய கடமை.
காதலை வெளிப்படுத்தலாமா? அதை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நண்பர்களே, தாராளமாக வெளிப்படுத்தலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இருக்கின்றது. ஆகையால் திருமணத்துக்குரிய வரங்கள் தேடுவதில் எவ்விதத்திலும் பாதிப்புகள் எல்லாம் ஆடி முடிந்து விட்டது, ஆவணி பிறந்து விட்டது. ஆகையால் திருமணத்துக்குரிய வரன்களை தேடலாம். நல்ல வரணாமையும் ஆண் பெண் இருவருக்கும். மறுமணமும் அவ்வாறே 11ஆம் இடம் மறுமணஸ்தானம், அவ்வீட்டிலே குரு இருக்கிறார், மறுமணத்துக்குரிய வாரணம் அமையும். ஆகையால் இந்த வாரத்திலே அவ்வாறு வரன்கள் தேடுவதில் எவ்விதத்திலும் தயக்கம் வேண்டாம், ஆடியும் முடிந்து விட்டது. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் என்னுடைய ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலை சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளமே bharatmatchpoint.com எனது திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இந்த வாரத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலே கோபம் வரும், அது வேண்டாம். அவற்றை விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சியும் அன்பையும் பெறுவீர்கள், அன்பையும் நீங்களும் கொடுப்பீர்கள், அதுதான் முக்கியம். நலந்தரும் வழியிலே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் கொஞ்சம் அன்பு காட்டுங்கள், அன்பை பெறுங்கள், நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வெளிப்பாடு சிம்மராசிக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை 21ஆம் தேதி வேலனன்று பூச நட்சத்திரம், குபேரருக்குரிய நாள். அன்று நாள் குபேர பூஜை செய்வதற்குரிய நாள், மிக சிறப்பானது. பூச நட்சத்திரம் வேலைக்கிழமை வந்து மிக யோகம். குபேர காலம் என்றால் 4:30 முதல் 6:30 மாலை. அந்த நேரத்தில் குபேர காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள், குபேரோட அருளை பெறுவீர்கள். குபேர சிலை என்றால் பால் அபிஷேகம் செய்யுங்கள், கொஞ்ச நாச்சும் பால்னால் அபிஷேகம் செய்யுங்கள், அது மிக நல்லது. அமாவாசை அன்று சிம்மராசியை பொறுத்தவரை எப்பொழுதுமே பித்ருக்களை வணங்க வேண்டும், இணக்க வேண்டும், அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் ஆசி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது மிக மிக முக்கியம். குலதெய்வ வழிபாடும் அவ்வாறு. ஈசனுடைய ராசி அல்லவா சிம்மராசி, அது மிக முக்கியம். அமாவாசை அன்று உங்களுடைய பித்ருக்களை நினையுங்கள். இதுதான் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு. இவ்வாரத்தில் உங்களுக்கு செய்வது மட்டும் நன்மைகளை பெறுங்கள். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உனது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் லக்கி குபேரன் உங்களிடமே இருக்க போகிறார். அவ்வாறு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான யோகமான வாரம். புதன் பலமாகவும் சுக்கிரன் பலமாகவும் இருக்கின்ற இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியும் குபேரனின் அருளையும் நீங்கள் பெறுகிறீர்கள். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கன்னி ராசிக்கு பகை கொண்ட செவ்வாய் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருக்கின்றார். சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றார்கள். எனவே மனதில் அதிகமாக கோபம் வரும். எந்த ஒரு விஷயத்திலும் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சற்று அவசரப்படுவீர்கள், கோபப்படுவீர்கள். அதை மட்டும் வேண்டாம். மனம்தான் ஆரோக்கியம். ஆகையால் அவற்றினால் ஆரோக்கியத்தில் சோர்வாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு லக்கி குபேரனுடைய அருள் கொண்ட வாரம். ஆகையால் உங்களுடைய மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள், கோபப்படாமல் இருங்கள். அது மிக மிக முக்கியம். அதற்கு காரணம், கோபம் வருவதற்கு அதிக காரணம் ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருப்பதனாலும் சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதனால். எனவே இந்த வாரம் அதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உறவுகளிடம் இருக்கக்கூடிய கோபம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் போன்றவற்றெல்லாம் எதிரொலிக்காது. அவற்றை நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பதும், சுக்கிரன் 21ஆம் தேதி 11ஆம் இடத்தில் புதனோடு சேர்க்கை பெறுவதும் மிக மிக சிறப்பானது. லக்ஷ்மி குபேரன் அருளை நீங்கள் பெறுவீர்கள். மகாவிஷ்ணுவும் உங்களுக்கு அருளாசி கொடுப்பார். எனவே இந்த வாரத்தில் சில சமயங்கள் வருகின்ற கோபத்தை மட்டும் கட்டுக்குள் வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றிக்குரியதாகவே இந்த வாரம் அமையும். ஆகையால் மற்ற பலன்களையும் பாருங்கள். தொழில் வியாபாரம் அவற்றில் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாரத்தில் நீங்கள் செயல் வீரராகவும் வெற்றி வீரராகவும் வெற்றி நாயகன் நாயகியாகவும் இருக்கப் போகிறீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் கன்னி ராசிக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி புதன், 10ல் இருக்கின்ற சுக்கிரன் 21ஆம் தேதி லாபத்துக்கு வந்து புதனோடு சேர்க்கப் பெறுகிறார். 12க்குரிய சூரியன் 12க்கு வந்து அவர் ஆட்சியும் பெறுவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையே. 6லே ராகு என்று கோள்கள் சாதகமாக இருக்கு. 10லே குரு இருந்தாலும் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பது சிறப்பானது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் தனலாபம் மிக சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள். அவற்றில் உங்களுக்கு வெற்றி மிக மிக வேகமாகவும் விரைவாகவும் கிடைக்கும். ஆகையால் யோகம் கொண்டதாக அமைந்திருக்கின்றது தொழில் வியாபாரம். உத்தியோகம் சிறப்பாக இருக்கின்ற அதே சமயத்தில் 12லே சூரியன் இருப்பனால் உயர் அதிகாரிகளும் பொறுமை காட்டுங்கள். ஏனென்றால் ராசியில் இருக்கின்ற செவ்வாய் கோபத்தை கொடுக்க வைப்பார். ஆகையால் உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்வீர்கள். அது மட்டும் வேண்டாம், அது நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் உத்தியோகத்தில். அது கவனம். கலைத்துறையை பொறுத்தவரை லாபத்துக்கு வருகின்ற சுக்கிரன் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றிகளை கொடுப்பார். கலைத்துறையை பொறுத்தவரை அரசியல் சாதகமற்ற வாரம். இந்த ஆவணி மாதம் முழுவதும் கவனம்தான் வேண்டும். அரசியலை பொறுத்தவரை விவசாயம் அது நன்றாக இருக்கும். சுக்கிரன் மழையை தருவார். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தை தருகிறது வளர்ச்சியிலே என்று இந்த வாரம் உங்களுக்கு தொழில், வியாபார, உத்தியோகம் என்று மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது வெற்றியும் மேன்மையும் சந்தோஷமும் கொண்டதாக அமைந்திருக்கின்ற லாபத்தில் அமைந்திருக்கின்ற புதன் சுக்கிரனால். மேலும் சந்திரனும் இந்த வாரம் மிக மிக சாதகமாக வருகின்றார். லாபத்துக்கு ஒரு வாரம் 10 கூட இந்த அமாவாசையும் இருக்கின்றது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு மிக யோகமான வாரம். தொழில், வியாபார, உத்தியோகத்தில் மிக நல்ல வாரம். நல்ல வாரம். குபேரன் அருளும் இருக்கிறது. நலம் பெருக வளம் பெருக. சிறப்பு கவனம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்றபோது இவ்வாரத்தில் 21ஆம் தேதி வேளன்று பூச நட்சத்திரம் வருகிறது. அது குபேரருக்குரிய நாள். அன்றைய தினம் குபேர காலம் மாலை 4:30 மணி முதல் 6:30 அந்த நேரத்தில் குபேரர் வழிபாடு செய்வது நல்லது. பித்ருக்கள் வழிபாடாக அமாவாசை அன்று உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்களை நினையுங்கள், வணங்குங்கள். இவை இரண்டும் இவ்வாரத்தில் சிறப்பு கவனமான இரவழிபாட்டுக்குரிய நாட்கள். அவற்றை செய்யுங்கள். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு முற்றார் உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, ஒயிட் எலிஃபண்ட் எப்படி அதிர்ஷ்டத்தின் அடையாளமோ அதை போலவே இவ்வாரம் முழுவதும் உங்களுக்கு லக்ஷ்மி குபேரனின் பரிபூர்ண அருளாசியால் ஒரு யோகத்துக்குரிய வாரமாக அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் ஞாயிறன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். திங்கள் மதியமும் சந்திராஷ்டமம். திங்கள் மதியம் வரை நிதானமாக இருங்கள். ஆனாலும் இந்த வாரம் மனநலம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பாக இருக்கும். அமாவாசையை நோக்கி சந்திரன் சென்றாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 21ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வருகிறார். புதனோடு சேர்க்கை பெற்ற. பொதுவாக சுக்கிரன் 10ல் இருப்பது யோகம் அல்ல. ஆனால் புதனோடு சேர்க்கை பெறுவதனால் அது உங்களுக்கு யோகம். சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெற்று சூரியனுடைய தொடர்பு இல்லை. 17ஆம் தேதி சூரியன் ஞாயிறன்றே உங்களுக்கு லாபத்துக்கு வருகிறார். ஆவணி பிறந்து விடுகிறது. அது உங்கள் ஆத்மக்காரகன் பலமாக இருப்பதனால் ஆத்ம பலம், எண்ணம் தெளிவாக உறுதியாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் முடிக்க முடியும் என்கின்ற மன உறுதி சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த வாரத்தில் குரு 9ல் அமர்ந்திருக்கின்ற குரு அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அது ரொம்ப ரொம்ப பலம்ங்க. இந்த ராசியை புனர்பூச நட்சத்திரத்தில் மிதன ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார். அதில் புனர்பூசத்தில் வருகின்ற நாள் 12 வருஷத்துலேயே அந்த ஒரு மாதம்தான் வருவார். இந்த வாட்டி 66 நாள் தான் இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில். ஆகையால் ரொம்ப ரொம்ப யோகம். அது உங்களுக்கு 9ல் இருக்கின்ற பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதனால் 9ல் குரு மிகப்பெரிய யோகம். அது அவர் சொந்த நட்சத்திரம். அது உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய நன்மை. ஆகையால் யோகத்தையும் நன்மைகளையும் இந்த வாரம் மனநல உறுதியாலும் ஆரோக்கியத்திலும் சிறப்பாக இருக்கிற மிகப்பெரிய நல்ல வாரம். இந்த வாரம்
சந்திராஷ்டம நாளில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்கள். மற்ற நாள் ஆகப்பட்டதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை சந்திரன் 10 9 குருவோடு சேர்க்கப்பட்டதுன்னா பலமாக இருக்கிற ஆரோக்கியமான மனநிலை மற்றும் சிறப்பான உடல்நிலை இன்று இந்த வாரம் மிக அற்புதமாக இருக்கும். நலந்தரும் வழியிலே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரம் மிக அற்புதமான வாரம். நலம் பெருக வளம் பெருக. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் இவ்வாரத்தில் துலாம் ராசிக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் லாபாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெறுவதும் 9 குரு இருப்பதும் அவர் உங்களுக்கு ராசியும் 3ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பார்ப்பதும் அதிர்ஷ்டலட்சுமி லக்கி குபேரின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். தொழில் வியாபாரம் மிக உயரிய லாபத்தை பெறுவீர்கள். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள் இருக்காது. 3 மற்றும் 7 உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7 செவ்வாய் 12 இருப்பதனால் உங்களுக்கு 12 இருக்கிறனால் சில சமயங்களில் செலவுகள் கண்மூடித்தனமாக செய்யாமல் பார்த்து கொள்வது நல்லது. அது மட்டும்தான் முக்கியம். வீண் செலவுகளில் தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவு இல்லைன்னா சேமிப்பில் கை வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் தொழில் வியாபாரத்தில் வரவுகள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். உத்தியோகம் என்று பார்க்கின்ற 11 சூரியன் ஆட்சி பெறுவதனால் உயரதிகாரிகளும் நட்புறவு மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உடன் பணிபுரிகின்றவர்களும் பகைமை ஏற்படும். செவ்வாய் சனியால் பார்க்கப்படுவதனால் நண்பர்கள் சக ஊழியர்களிடம் எந்த விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ரகசியம் பாதுகாக்க வேண்டும். மற்றவர்களை கிண்டல் செய்யாமல் இருப்பது நல்லது. என்னன்னா மற்றவர்கள் குறை சூழ்நிலை நண்பன் என்று நினைத்து நண்பா ப்ரோ அப்படின்ட்டு ஏன்னா அவங்க மற்றவங்களோட ரகசியத்தை பேசி கேலி கிண்டல் செய்யணும்னா அவங்களே உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய பள்ளம் இல்லை பள்ளம் கூட வேணாம் பெரிய கிணறே வெட்டிடுவாங்க. ஆகையால் உத்தியோகத்தில் போய் இந்த விஷயத்தில் கிணறு வெட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் கவனமாக இருந்தால் அவையெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. உத்தியோகத்தில் இது மட்டும்தான். உயரதிகாரி நட்புறவு சிறப்பாக இருக்கிறது. கலைத்துறை யோகமான வாரம். அதே சமயத்தில் சில சமயங்களில் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஜெயிப்பதை விட இப்பொழுது செலவை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதே முக்கியம். நண்பர்களே செலவுகள் வைப்பார்கள். கலைத்துறை என்றாலே நண்பர்கள் உறவுகள் இருக்கக்கூடியது தானே. இந்த வாரம் கலைத்துறை மற்றபடி வாய்ப்புகள் வெளியீடுகளே தடைகள் இல்லை என்று வெற்றிகள் இருக்கின்றது. அரசியல் சாதகமான வாரம். அரசியலை பொறுத்த சூரியன் ஆட்சி பெறுவதனால் ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கான யோகம் நிச்சயம் இருக்கிறது. விவசாயம் நல்ல வாரங்க. விளைச்சல் நன்றாக இருக்கும் இந்த வாரம். எனவே இந்த வாரம் தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். நலந்தரும் வழியிலே நல்ல பெருமாவின் நல்வாக்கு. இவ்வாரம் யோகமான வாரம். நலம் பெருக வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கிறது? உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை குடும்பத்தில் கோபத்தை காட்டுவீங்க. வேலை பலுவால் ஏற்படக்கூடிய ஒரு கோபம் அது. ஏனென்றால் 2 மற்றும் 7 செவ்வாய் 12 இருக்கிறார். 12 செவ்வாய் இருந்தாலும் 11ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 11ஆம் இடத்துல கேது இருக்கார், சூரியன் இருக்கார். ஆனால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. ஆனால் சனியுடைய வக்ர பார்வை செவ்வாய் பெற அவங்க 2 பேருக்குள்ள யுத்தம். எனவே உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் அல்லது கணவனுக்கும் ஈகோ ப்ராப்ளம் வரும். அந்த ஈகோ பிரச்சனை இப்போ அதிகமாகவே இருக்கும். அது சனி செவ்வாய் 2 பேரும் பார்த்துக்கிறதுனால நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற மாதிரி அவனை ஈகோ உங்களுக்குள்ளே இருக்கும். அது இப்போ உங்களுடைய நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் பெறுகின்ற வெற்றி அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோவை கொடுக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இல்லை சில சமயம் அதை சரி செய்ய பாருங்கள். அதுதான் முக்கியம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அது செய்யணும். சந்திரனும் அமாவாசை நோக்கி போகிறார் இல்லையா, அமாவாசையும் வருது இல்லையா இந்த வாரத்தை. நாங்கள் இந்த வாரம் கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்குங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அது இருக்கிறது. காதல் அதே தான். காதலிலும் அதே தான். ஈகோ கிளாஷ் வரும் உங்களுடைய காதலனிடம். அது மட்டும் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. காதலை வெளிப்படுத்தலாமா அதிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வளர்பறை வரும்போது செய்யுங்க. சரிங்களா? இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சிலாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. குரு நன்றாக இருக்காரு. அதில் திருமண முயற்சி நல்ல வரனே அமையும். ஆண் பெண் இருவருக்கும். மறுமணம் 11ஆம் இடம் தான் மறுமணம். சூரியன் சாதகமாக இருக்கிறார். ஆகையால் மறுமணத்துக்குரிய வரனும் அமையக்கூடிய யோகம் இந்த வாரம். குருபலம் சிறப்பாக இருக்க சொந்த நட்சத்திரம் இருக்க. திருமண வரன்களை தேடிக் கொண்டிருக்கின்றவர்கள் சென்னை அண்ணா சாலை வாலாஜா ரோடில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளமே எனது ஜோதிட மேற்பார்வை இருக்கக்கூடிய திருமண இணையதளமே bharatmatchpoint.com எனது நிறுவனம். வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன் நிறுத்திடலாம். தேவைப்பட்டால் இருக்கின்ற அலைபேசியிலே என்னை நீங்கள் அழைக்கலாம்.
இவ்வாரத்தை பொறுத்தவரை ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்து கொண்டால் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிச்சயம் இருக்கிறது. ஏனென்றால் மற்ற கோள்கள் சாதகமாக இருக்கின்றார்கள். பொருளாதார உயர்வுகள் இருக்கின்ற போது இது மாதிரியான கிளாஷ் வரும், ஈகோ கிளாஷ். அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, மகிழ்ச்சிக்குரிய வாரமாக அமைத்துக் கொள்வீர்கள். நலந்தரும் வழியிலே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். நலம் பெறுக வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது 21ஆம் தேதி வேலனன்று பூச நட்சத்திரம் வருகின்றது. அது குபேரருக்குரிய நாள். குபேர காலம் மாலை 4:30 மணி முதல் 6:30. அந்த நேரத்தில் குபேர பூஜை செய்வது, குபேர காயத்ரி மந்திரம் கேட்பது என்பது செய்வது நல்லது. அமாவாசை நாளன்று பித்ருக்கள் வழிபாடு செய்வது மிகவும் முக்கியம். இவை இரண்டும் தான் இந்த வாரத்தில் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு. இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக வளம் பெறுக. விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, பிளாக் ஹார்ஸை போல இந்த வாரம் நீங்கள் செயல்பட போகிறீர்கள். எப்படி ஒரு கருப்பு குதிரை வெற்றிக்குரியதோ அதை போலவே இந்த வாரம் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதும், சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்குரிய 10ல் ஆட்சி பெற்று திக்பலம் பெறுவதும் யோகத்தை காட்டுகின்றது. சந்திரன் 7லே உச்சம் பெறுவதும், அதன் பிறகு இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. திங்கள் மதியம் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். செவ்வாய் புதன் வரை. செவ்வாய் புதன் சற்று நிதானம் பொறுமை காட்டுங்கள். இருப்பினும் சந்திரன் 8ல் இருந்தாலும் குருவோடு சேர்க்கை பெறுகிறார். அது ஒரு வகையில் குரு சந்திர யோகம்தான். ஆனாலும் சந்திராஷ்டம நாட்களில் பெரிய முதலீடுகளை தவறுங்கள். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் எவ்வாறு இந்த வாரத்தில் இருக்கும்? உங்களை பொறுத்தவரை சூரியன் திக்பலம் பெறுவதும், செவ்வாய் லாபத்தில் இருப்பதும், 9லே சுக்கிரன் புதன் சேர்க்கை பெறுகிற வாரமாக இவ்வாரம் 21 முதல் இருப்பதனால் உங்கள் மனநலம் உற்சாகம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ராசிக்கு 5லே சனி உங்களுக்கு வக்ரமாக இருப்பதனால் உங்களுடைய எந்த ஒரு முயற்சியிலும் கொஞ்சம் தாமதங்கள் இருந்தாலும் வெற்றி இருக்கிறது. இறுதியான நன்மைகளும் இருக்கின்றது. உறுதியான நன்மை அவை. ஆகையால் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும். உறவுகளிடம் அன்பு இருக்கும். எந்த ஒரு காரிய முயற்சியிலும் தடைகள் இருக்காது. செயல்படுவதிலே சிறப்பான திட்டங்கள் இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். காரிய முயற்சியை தைரியமாக நீங்கள் இந்த வாரத்தில் ஈடுபடலாம். சந்திராஷ்டம நாளை தவிர்த்து அமாவாசை என்று பித்ருக்களை வணங்குவது மிக மிக முக்கியம். ஆகையால் 10ல் இருக்கின்ற செவ்வாயும் 11ல் இருக்கின்ற செவ்வாயும் 10ல் சிம்மத்தில் இருக்கின்ற சூரியனாலும் இந்த வாரம் உங்களுடைய மனநலம் மற்றும் ஆரோக்கியம் மிக மிக உற்சாகமாக இருக்கும். ஆத்ம காரகன் அதுதான் சூரியன். தைரியக்காரர்கள் அது செவ்வாய். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் பயமில்லாமல் வெற்றிகளையும் பெறுவீர்கள். நல்ல காரியத்தை முடிக்க முடியும் தன்னம்பிக்கை. ஆனால்தான் நீங்கள் ஒரு கருப்பு குதிரை போன்று வேகமாகவும் வீரியமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல வாரம். நலம் பெறுக வளம் பெறுக. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது 10க்குரிய சூரியன் 10லே ஆட்சியாக இருப்பதனால் தொழில் வியாபாரம் லாபம் மிக சிறப்பாக இருக்கும். 8ல் குரு இருந்தாலும் தனக்காரன் குரு தனஸ்தானத்தை பார்ப்பதும், சொந்த நட்சத்திரம் புனர்பூசத்தில் இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் தனலட்சுமியின் அருளால் தனயோகம் மிக மிக அதிகரிக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் சுப செலவுகள் தான். வீண் செலவுகள் எவையும் இருக்காது. உத்தியோகம் சூரியன் ஆட்சியாக இருப்பதனால் உயரதிகாரியும் நல்ல ஒரு நட்புறவு, பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். அந்த பொறுப்புகளையும் திறம்பட முடிக்கக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் உத்தியோகத்தில் மேன்மையும் வெற்றியும் பெறுவீர்கள். தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். அந்த முடிவுகள் பாராட்டுகளை பெறுவதாக இருக்கும். எனவே சிறப்பாக இருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை. கலைத்துறை சுக்கிரன் 8லும் 9லும் இருப்பனால் கலைத்துறையில் மிகப்பெரிய நன்மையும் பொருளாதார முன்னேற்றம், புகழ், பணம் என்று மிகப்பெரிய யோகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அரசியல் சாதகமான வாரம். தலைவராக கூடிய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு. இந்த ஆவணி பிறந்து விட்டது. ஆவணி முழுவதும் மிக மிக யோகமாக இருக்கும்.
விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும், விளைச்சல் நன்றாக இருக்கும். காரணம் சுக்கிரன் சிறப்பாக இருப்பதனால் மழை பெய்யும், மழை பெய்வதனால் விளைச்சல்களும் சிறப்பாக இருக்கும் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவிலே நன்மையாகவும் யோகலட்சுமியின் அருளை பெறுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது ஆகஸ்ட் 21 வேலன்று பூச நட்சத்திரம் வருகின்றது. அது குபேரனுக்குரிய நாள். குபேர பூஜை செய்வது மாலை 4:30 முதல் 6:30 வரை செய்வது மிக சிறப்பு. குபேர காயத்ரி மந்திரத்தை அந்த நேரத்தில் கேளுங்கள். குபேரர் சிலை இருந்தால் பூஜை செய்யுங்கள். மிக மிக நன்மையான நாள். அமாவாசை அன்று பித்ருக்கள் வழிபாடு நிச்சயம் செய்ய வேண்டும் நீங்கள். அவ்வாறு இந்த வாரத்தில் 9க்குரிய சந்திரனும் 10க்குரிய சூரியனும் அவர்கள் ஆட்சி பெறுவதால் தர்ம கர்மாதிபதி யோகமும் இருக்கின்றது. ஆனாலும் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பித்ரு வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அவை செய்யுங்கள். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசி சகோதர சகோதரிகளுக்கு இவ்வாரம் லாஃபிங் புத்தா எப்படி மகிழ்ச்சியை தரக்கூடியவராக அமைந்திருக்கின்றாரோ அதை போலவே இவ்வாரம் முழுவதும் உங்களுடைய மனம், உறவுகள், சந்தோஷம் என்று மொத்தத்தில் ஒரு உற்சாகமும் யோகமும் கொண்டதாக இருக்கப் போகின்றது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரம் எப்படி இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான குரு 7ஆம் இடத்தில் இருப்பதே சிறப்பு. அவற்றிலே அவர் சொந்த நட்சத்திரம் புனர்பூசத்தில் இருப்பது இரட்டிப்பான சிறப்பு. மிதனத்தில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருவார் குரு பகவான். அவற்றிலே புனர்பூசத்தில் 66 நாட்கள் இருக்கப் போகிறார். ஆகையால் இந்த 61 நாட்கள் என்று 12 வருடத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் புனர்பூசத்தில் இருப்பது, அது மிதுனத்தில் இருப்பது. அதுக்கப்புறம் கடகத்துக்கு போனால் அங்கேயும் 4ஆம் பாதம் வருதுன்னு வச்சுங்க. ஆனாலும் இப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அது யோகம். மேலும் 3ல் ராகு, குரு வழிய பார்வை, 9க்குரிய சூரியன், 9லே ஆட்சி, 10ல் செவ்வாய், திக்பலம் என்று வானநலம் சிறப்பாக இருக்கும். தைரியமான முடிவில் எடுப்பீர்கள். உற்சாகம், சுறுசுறுப்பு என்று ஒரு மேகமான ஒரு கருப்பு குதிரையைப் போல வேகம், விவேகம் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு வெள்ளை யானை, அதை போல அன்புள்ளமும் இருக்கும். எப்படி பிளாக் ஹார்ஸ் வெற்றிக்குரியவர், அதே ஒயிட் எலிஃபண்ட் அதிர்ஷ்டத்துக்குரிய அடையாளங்கள், குறியீடுகள். ஆகையால் இந்த வாரம் முழுவதும் மனநலம், ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் 8க்கு வந்துவிடுகிறார், அது யோகம். சுக்கிரன் 8க்கு வந்துவிடுகிறார் 21ஆம் தேதி. அதே போல் புதன் மறைந்த புதனாக நிறைய தனத்தை தர என்று இந்த வாரம் முழுவதும் சனியாலும் பாதிப்பில்லை என்பதினால் உற்சாகம், சுறுசுறுப்பு, வெற்றி பெறக்கூடிய யோகம் என்று யோகலட்சுமியின் அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்தில் செவ்வாய் மிக பலமாக திக்பலம், பாக்கியாதிபதி சூரியன் ஆட்சி. அதே போலவே 8ல் புதன் மறைந்த புதன் நிறைந்த தனம், குரு ஆட்சி, குரு சொந்த நட்சத்திரம், குரு ராசியை பார்க்க என்று பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எடுத்த காரியெல்லாம் வெற்றி. 3ல் ராகு வெற்றியை தருகிறார். குரு பார்வை வேறு, குரு நட்சத்திரம் வேறு இருக்கார் என்று தொழில் வியாபாரம் தொட்டதெல்லாம் லட்சுமி யோகம். எந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமாக எடுங்கள், வெற்றி உங்கள் பக்கமே. எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு வெற்றி தான். அரசாங்கத்திலும் ஆதரவு, கடன் அடையும் என்று எல்லா யோகமும் அமைந்திருக்கிறது இந்த வாரத்தில். தொழில் வியாபாரத்தில் உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரியிடம் பாராட்டு என்று நீங்கள் தட்டுற இடம்லாம் உங்களுக்கு வெற்றி கதையே இருக்கும். வெற்றி கதவுகள் திறந்துக்கிட்டே இருக்கும். ஆகையால் உத்தியோக உயர்வு, அதிகார பதவி என்று இந்த வாரம் ஊதிய உயர்வு போன்றவை எதிர்பார்க்கலாம். புதிய வேலை சிறப்பாக அமையும். அரசாங்க பதவிகள் எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு யோகம், வெற்றி இருக்கிறது என்று இந்த வாரம் உத்தியோகத்தில் வெற்றி. கலைத்துறை சாதகமாக இருக்கின்றது. 8ல் சுக்கிரன் வந்த பிறகு யோகம் 21ஆம் தேதி வந்து விடுகிறார். ஆகையால் பொருளாதார யோகம், புகழ், பணம் என்று இருக்கும். அரசியல் சாதகமான வாரம். சூரியன் சூப்பராக இருக்கிறார். ஆகையால் அரசியலே பதவி கிடைக்கும். தனுசு ராசிக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்கு. விவசாயம் மிக நன்றாக இருக்குங்க. 8ல் சுக்கிரன் வரும்போது மழை நன்றாக இருக்கும். விவசாய விளைச்சல் ரொம்ப நன்றாக இருக்கும். இதுவே தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம்
யோகலட்சுமி பரிபூர்ண அருள் இருப்பதும் தைரியலட்சுமியின் துணை இருப்பதனால் மிகப்பெரிய வெற்றி இந்த வாரம் உங்களுக்கு. நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்க 7லே குரு, அவர் சொந்த நட்சத்திரம் இருக்கார். இதை விட சொல்லணும்னா கணவன் மணி உறவுகளே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளுக்குரிய வெறுப்பு 1 செவ்வாய், 5க்குரியவர் 10ல் திக்பலம் என்று குடும்ப உறவுகளிடம் அன்பும் பண்பும் ஆசமும் இருக்கும். நீங்களும் அன்பை காட்டுவீர்கள், கோபப்பட மாட்டீர்கள் என்று இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடும்பத்தில் நிலவும். உறவினர்களும் அன்பை காட்டுவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், மற்றவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள், சந்தோஷப்படுத்துவீர்கள். அதுதானே, மற்றொரு சிரிப்பை பார்த்து சிரிப்பவனே நல்ல மனிதன். அது உங்களிடம் இப்பொழுது நன்றாக இருக்கிறது. ரொம்ப நல்ல மனிதர். அன்பையும் பண்பையும் பெறுவீர்கள். காதல் நிச்சயம் ரொம்ப நன்றாக இருக்கும். இந்த வாரம் காதலை பொறுத்தவரை அன்பையும் பாசம். வீட்டில் காதலை சொல்லலாம், அது நல்ல விதமான பதிலும் கிடைக்கும். விருப்பப்படுகின்றன அதை சொல்லலாம். அதே போல் காதலை வெளிப்படுத்துவதற்கும் சாதகமான வாரம். வெளிப்படுத்துங்கள், நல்ல பதில் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமணம் என்று பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்கிறது. குரு சொந்த நட்சத்திரத்துக்கு இருக்கார். ஆகையால் திருமணத்தில் நல்ல வர்ணமையும் ஆண் பெண் இருவருக்கும். மறுமணம் அது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் இப்போ 8ல் இருப்பது யோகம். ஆகையால் இந்த வாரம் மறுமணத்துக்குரிய வர்ணம் அமையும் ஆண் பெண் இருவருக்கும். அவ்வாறு வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை அண்ணா சாலை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணைய நிறுவனமே bharatmatchpoint.com எனது ஜோதிட மேற்பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனம். வரன்களை தேடிக் கொண்டிருப்ப இணையதளத்தில் மற்றும் அலுவலகத்துக்கு வந்தும் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் என்னை நீங்கள் அழைக்கலாம். இந்த வாரம் திருமணம் மற்றும் காதல் உறவுகள் மகிழ்ச்சி சந்தோஷம் நிரம்பி அன்பு லட்சுமி சாந்த லட்சுமியின் அருளை பெற்று நல்ல வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு இவ்வாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு வேலை நன்று, அதாவது 21ஆம் தேதி அன்றைய நாள் குருவோடைய கிழமையிலே குருவோடைய பூச நட்சத்திரம். அது வேலை நன்று பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் அதி தேவதா பிரகஸ்பதி, அதுதான் குரு. அது ரொம்ப விசேஷம். குபேரனுக்குரிய நாள். வேலைக்கிழமையில் பூசை வர்றது விசேஷம். அன்றைய நாள் குபேர பூஜை செய்வது மிக சிறப்பு. அடைந்தால் அது எந்த குபேர காலம் எப்படின்னா 4:30 மாலை 6:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 6:30 வரை, அது 2 மணி நேரம். அந்த நேரத்தில் குபேர காயத்ரி கேளுங்கள், குபேர பூஜை செய்யுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யோகத்தை கொடுக்கும். மற்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமாவாசை. அதுதான் இந்த வாரம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்குது. அந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலன் வெள்ளி சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டம நாளில் நீங்கள் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்க. ஆனால் சந்திரன் 8ல் இருக்கும் ராசிக்கு 7 கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அந்த நாள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நிதானம். ஆனால் பித்ருக்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அமாவாசை என்று. அந்த நாளில் பித்ருக்கள் வழிபாடு செய்யுங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களும் வெற்றிகளும் இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசி சகோதர சகோதரிக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மனநலம் மற்றும் ஆரோக்கியம். இவ்வாரத்தில் நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். மனநலம் காற்று அழுத்தத்தை கொடுக்கும். காரணம், இவ்வாரத்தில் சூரியன் அட்டமாதிபதி சூரியன் 8ல் அமர்கின்றார். பொதுவாக 8ல் சூரியன் அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. கேது இருக்கிறார், ஆகையால் சூரியனால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் சுக்கிரன் யோகாதிபதி சுக்கிரன் 6ல் இருக்கிறார். 21ஆம் தேதி 7க்கு வரார். கோச்சார ரீதியாக சுக்கிரன் 6, 7 போன்ற இடங்களில் அமர்வது அழுத்தத்தை கொடுக்கும். அந்த இடம் அவர்களுக்கு யோகமான இடம் இல்லை. சுக்கிரனுக்கு 6, 7, 10 இந்த 3 இடங்கள் மட்டும்தான் சுக்கிரனுக்கு நல்ல இடம் இல்லை. இப்போது 6ல் இருக்கார், அதன் பிறகு 7க்கு வரார். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் 3, 12க்குரிய குரு பகவான் தன் சொந்த நட்சத்திரம் உங்களுக்கு திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமையும். 3, 12க்குரிய 6ல் அதுதான் குரு. உங்கள் ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கிறார், நிலை மாறுகின்றார். எடுக்கின்ற முயற்சியில் கொஞ்சம் தாமதங்கள், தடுமாற்றங்கள், கொஞ்சம் போராட்டங்கள் போன்றவைகள் கொடுக்கும்.
அதே சமயத்தில் உங்களுக்கு புதன் ராசிக்கு 7ல் இருக்கார், அதுவும் சாதகம் இல்லை. எனவே யோகத்தை தரக்கூடியவர்கள் சுக்கிரன் புதன் தான். அதுக்கப்புறம் சனீஸ்வரர், அது உங்களுக்கு ராசியாதிபதி. இவர்களாம் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் உங்களுக்கு 8ல் சூரியன் ஆட்சி பெறுவதனால் எந்த ஒரு முயற்சியிலும் கொஞ்சம் மனதிலே குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள், தடுமாற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இதுக்காக பயப்படணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதும் அதே சமயத்தில் சாதகமற்ற நிலையில் வருவதும் தான் கோள்களின் கோலாட்டம். ஆகையால் இவை சமாளிக்கக்கூடிய ஒன்று தான். இந்த வாரத்திலே உங்களுக்கு ஞாயிறன்று அதாவது உங்களுக்கு சனிக்கிழமை அன்று 23ஆம் தேதி அன்று சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டமனால் 23 சனி அன்று வருகின்றது. மகத்துக்கு வருகிறார் சிம்ம ராசியிலே. மற்றபடி இந்த வாரம் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், ஆரோக்கியத்தின் சரியான நேரத்தில் உணவுகள் எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றை செய்வது நல்லது சகோதர சகோதரிகளே. மற்றபடி தினமும் அனுமன் சாலிசாவை கேட்பது எப்பொழுதுமே மகர ராசிக்கு நல்லது. சனீஸ்வரருக்குரிய காயத்ரி மந்திரத்தை கேட்பதும், நீலாஞ்சன சமாபாசம், ரவிபுத்திரம், இமாக்கிரஜம், சாயா மார்த்தண்ட சம்பூட்டம், டம் நமாமி சனிச்சரம் என்கின்ற அந்த மந்திரத்தை கூறுவதும் மகராசிக்கு எப்பயுமே யோகத்தை தரும். அது யூடியூப்லேயே இருக்குது அந்த பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். அதாவது சனி ஸ்தோத்திரம், ஆதித்ய இருதயம் மாதிரி சனி இருதயம், அதை கேளுங்க, நல்லவே நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நலம் பெறுக வளம் பெறுக. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் இவ்வாரத்தை பொறுத்தவரை மகர ராசிக்கு நிதானம் காட்ட வேண்டும். ராசிக்கு லாபாதிபதி அதே சமயத்தில் 10க்குரியவரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சாதகமற்ற நினைக்கிறார்கள். 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 7ல் இருக்கார், 6லையும் இருக்கார். அதே சமயத்தில் உங்களுக்கு லாபாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு சனி செவ்வாய் பார்த்துக்கிற நிலை. அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாலே ஒரு யுத்தம் வரும். இதெல்லாம் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். மற்றவர்களுடைய நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடாது. ஏன்னா மகர ராசியில் நிறைய பேர் தொழிலதிபர்கள், நிறைய பெரிய தொழிலதிபர்கள், வியாபாரிகள். ஆகையால் இந்த விஷயத்தில் நிச்சய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 8ல் சூரியன் அட்டமாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். அது சிறப்பல்ல. உயரதிகாரிகளிடம் நட்புறவு பாதிக்கப்படும். சக ஊழியர்கள் பொறாமையோடு பின்புறமாக சதி செய்வார்கள். என்றைக்கோ நீங்கள் செய்த சிறு தவறுகள், பிழைகள் இப்போ வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆவணி மாதத்தில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் பகை சனிக்கு, அவர் ஆட்சியாக வேறு இருக்கார். இது கிரகண மாதம். இந்த மாதத்தில் ஆவணியில் ஒரு கிரகணம் இருக்குது, சூரிய கிரகணம் வேறு. எனவே இந்த மாதத்தில் நீங்கள் நிதானம், பொறுமையாகவும் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உடல் நலத்தில் தான் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும். கக்கரன் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் என்றாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் கலைத்துறையை பொறுத்தவரையில். ஆனால் உடல்நலத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். 8ல் சூரியன் இருப்பதனால். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் மழையை கொடுப்பார். அரசியலுக்கு இந்த வாரம் சாதகமே இல்லை. அரசியலில் மிக மிக பொறுமை, நிதானம். சின்ன பேச்சு கூட பெருசாக, ஏன்னா 8ல் சூரியன் 2ஆம் இடத்தை பார்ப்பார், அது சிறப்பே அல்ல. எனவே இந்த வாரம் உங்களுடைய தொழில், வேலை மற்றும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கவனம்தான் வேண்டும். இறை வழிபாடு நிச்சயம் அவசியம். சனி ஸ்தோத்திரம் கேளுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மிக நல்ல ஸ்தோத்திரம், அதை கேளுங்கள். நலம் பெறுக வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இவ்வாரத்தில் மகர ராசியை பொறுத்தவரை பொறுமை, நிதானம் காட்டுவது நல்லது. சூரியன் 8லிருந்து குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு அதிபதியே சனி, அவரே 2க்குரியவர். அவர் 2க்கு 2 பாவத்பாவமாக நன்றாக இருந்தாலும் வக்ரமாக இருக்க சனி செவ்வாய் பார்த்து கொள்கிறார்கள். சனி செவ்வாய் பார்த்தாலே பிரச்சனை வரும். பார்த்தீங்கன்னா இப்போ சனி செவ்வாய் பார்க்கும்போது பூகம்பெல்லாம் வந்தது, பெரிய அளவில் சுனாமி வருன்ற மாதிரி ஒரு நிலை இருந்தது, போர் வரா மாதிரி இருக்குது, பெரிய பெரிய காடுகள்லாம், அதெல்லாம் சனி செவ்வாய் பார்த்துக்கும்போது நடக்கும். இப்போ இந்த 2ல் சூரியன் பார்க்குறதும் சனி செவ்வாய் பார்த்தா குடும்பத்தில் தான் சின்ன சின்ன பாம்பு வெடிக்கும். அந்த பாம்பு வெடிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. காதல் உறவுகளும் அவ்வாறு. 7ல் சுக்கிரன் இருந்தாலே காதல் 7ல் சுக்கிரன் இருந்தால் காதலில் பிரச்சனையை கொடுக்கும். புதிய காதலை வேணால் கொடுக்கும், ஆனால் அந்த காதல் இருக்கிற காதலில் பிரச்சனையை கொடுக்கும். அது இப்போ நான் பொதுவாகிடுச்சு. இருந்தாலும் காதலித்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் காதலியின் மீதோ காதலன் மீதோ ரொம்ப அனுபவிச்சிங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் செல்லணும். இல்லைனா பிரேக்கப் ஆக வாய்ப்பு இருக்குது. புதிய காதலை வெளிப்படுத்தலாமா, அதிலலாம் வருங்க. 7ல் சுக்கிரன் இருந்தாலே புதிய காதல் வருங்க. அது சுக்கிரனுடைய ஸ்டைலுங்க. அது 7ல் சுக்கிரன் இருக்கிற ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன், 1க்கு 5 காதல் இருக்கும். அது சுக்கிரன் அப்படி கொடுத்துட்றேன். சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி தானே, நல்ல காதலியோ அல்லது காதலனோ கொடுப்பார்.
ஆகையால் இந்த வாரம் திருமணம் மற்றும் காதல் உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அது இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். திருமணம் இந்த வாரம் திருமணம் என்றால் பார்த்தீங்கன்னா இந்த ஒருக்கு சாதகமாக இல்லை. சுக்கிரனும் சாதகமாக இல்லை, குருவும் சாதகமாக இல்லை. ஆகையால் திருமணத்துக்குரிய முயற்சியில் சாதகம் இல்லை. மறுமணம் அது 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் செவ்வாய் அவரே சனியோடைய பார்த்துட்டு இருக்கார். இந்த 7ல் தான் உங்களுக்கு திருமணத்துக்குரிய பிரச்சனையே பிரேக்கு, ஒரு டிவோர்ஸு அப்படியே ஆக வச்சதே இந்த சனி தான். அவர் தான் ராசியாதிபதி, ஆனால் அவரே தானே குடும்பதாதிபதி, அவரே பிரிச்சிருப்பார் குடும்பத்தை. மறுமணமும் இந்த வாரம் சாதகம் இல்லை, ஆனால் செவ்வாய் பேச்சு ஆன பிறகு சாதகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். முதல் திருமணமே பாதிப்பு இல்லையா, இப்போ 2வது திருமணம் அவசரப்படக்கூடாதுன்னா ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்கொள்வது நல்லது. 11ஆம் இடம் தாங்க மறுமணம், 7ஆம் இடம் கிடையாது. இதுதான் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளுக்குரிய வார பலன். நிச்சயம் இந்த வாரம் நிதானம் பொறுமை காட்டுவதும் இறை வெளிப்பாடு காட்டினால் சனி பகவானுடைய மந்திரங்கள் அனுமன் சாலிசாவை கேட்பது நல்லது. நலம் பெருக வளம். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நாட்கள் என்று பார்த்தால் 21ஆம் தேதி வியாழக்கிழமை என்று பூச நட்சத்திரம், அது குபேர நாள், குபேர பூஜை. மாலை 4:30 மணி முதல் 6:30 குபேர காலம். அந்த நேரத்தில் குபேர பூஜை செய்வது, குபேர காயத்ரி மந்திரம் கேட்பது நல்லது. வேற நன்று பூசம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூச நட்சத்திரம் அதிதேவதா பிரகஸ்பதி, அதுதான் குரு, அதுதாங்க யோகமான நாள், குபேரருக்குரிய நாள். அந்த நாள் செய்யுங்க. அமாவாசை அன்று பித்ருக்களை நினையுங்கள், வழிபாடு செய்யுங்கள். இது இரண்டும் சிறப்பு கவனம் மற்ற இறை வழிபாட்டுக்குள்ளாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. இப்பதிவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நிதானம் பொறுமை காட்ட வேண்டிய வாரமாக இவ்வாரம் இருக்கின்றது. இந்த இறை வழிபாட்டுக்கு நாட்களில் வழிபாடு செய்யுங்கள். நலம் பெறுக வளம் பெறுக. கும்பராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் லக்கி குபேரா அண்ட் லாஃபிங் புத்தாவுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற்றிருக்கின்ற ஒரு யோகமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்ட வாரமாக அமைந்திருக்கிறது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரம் எப்படி இருக்கு கும்பராசிக்கு? கும்பராசிக்கு 6ல் புதன், அது உங்களுடைய ஆரோக்கியத்தை காட்டுகின்றது. 5ல் அமர்ந்திருக்கின்ற குரு தன்னுடைய சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்து ராசியை பார்க்கிறார், கும்பராசி. அது உங்களுடைய மனநல ஆரோக்கியத்தை காட்டுகின்றது. மனநலம், உற்சாகம், சுறுசுறுப்பு, எந்த ஒரு காரியத்தையும் முடிக்க முடியும் என்கின்ற மன உறுதியும் இருக்கும். 7.5 நடந்தாலும் சனி வக்ரமாக இருப்பனால் சனி பாதிப்பில், இந்த சனியும் அவருடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் இருந்தாலும் குரு பார்க்கிறார் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியம், மனநல, உற்சாகம் என்று சிறப்பாக இருக்கும். குரு 12 வருடத்துக்கு ஒரு வாரம் தான் முதலத்துக்கு ஒரு, அதில் புனர்பூசம் அவருடைய நட்சத்திரம் வருது. 12 வருடத்தில் ஒரு 66 நாள் தான் இந்த வாட்டி. அதுவே உங்களுக்கு யோகத்தை காட்டுகிறது இல்லையா? ராசியை பார்க்குறார், லாபத்தை பார்க்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதுதான் 5ல் இருக்கிற குரு, புண்ணியக்காரன். இந்த யோகமெல்லாம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்குன்னா இந்த வாரம் உற்சாகமான வாரம். எல்லாமே குரு அருளால் திருவருளாக ஒவ்வொரு நாளும் அமையும். இது ஒரு யோகமான வாரமாக இப்போ உங்கள் மகிழ்ச்சியாய் தரக்கூடியதாக சிறப்பாக இருக்கிறது. நலம் பெறுக வளம் பெறுக. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் இவ்வாரத்தில் கும்பராசிக்கு உயரிய லாபம். எந்த ஒரு விஷயத்திலும் மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களும் இருக்கிறது. தொழில், வியாபார, பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். லாபாதிபதியான குரு லாபஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமல்லாமல் அவருடைய நட்சத்திரம் இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் தொட்டதெல்லாம் வெற்றி, பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் மிக மிக நன்றாக இருக்கும். ஊழியர்கள் சரியாக வேலை செய்வார்கள். ஆகையால் இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும். பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். புதிய தொழில் வியாபாரம் தூங்கக்கூடிய சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நன்றாக இருக்கிறது. கோபம் வரும், அந்த கோபம் இல்லாமல் பார்த்துக்குங்க. 2ஆம் இடத்துல சனி வக்ரம் வேற, செவ்வாய் வேற பார்த்துக்கிறார். ஆகையால் வார்த்தையில் எதுக்கும் திட்டுவீங்க, அதுதான் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்டில் திட்டிங்கன்னா மறுநாளே அவங்க வேலையை வேறு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. வடநாட்டுக்காரங்க திட்டு வாங்கிப்பாங்கன்னா தெரியல. ஆனாலும் வேலையாட்களை ரொம்ப திட்டாதீங்க. அது மட்டுமான பொருளாதார உயர்வு இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் எல்லாரும் பக்கத்து தொழில் வியாபாரத்தில் எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை செய்கிறாங்க. அதுதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டால் பொருளாதார உயர்வு சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் நன்றாக இருக்கும். சூரிய 7ல் இருக்கார். உயர் அதிகாரி உங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க.
அதே சமயம் 8 செவ்வாய், அவரால் பாதிப்பில் 7 கிரகம் இருந்தால் இருக்குது, சூரியன் கேது வேறு இருக்கார். ஆனால் உங்களோட வேலைக்குரிய அங்கீகாரம் 6ல் இருக்கிற புதன் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், சக ஊழியர்களும் பகை ஏற்படும். அதுதான் சூரியன் 7ல் இருக்கும்போது நடக்கும். ஆகிய இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் கூட வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்பா நண்பா அப்படின்ட்டு எதனா ஒன்று ஷேர் பண்ணி சொன்னீங்களோ, குறிப்பாக வாட்ஸ்அப்பில் எதனா வந்து வேலையதிகாரிகளை பற்றி மற்றவர்களை பற்றி கிண்டல்ஸ்னா அவரே போட்டு கொடுத்துருவார், ஃபார்வர்ட் பண்ணிடுவார். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்துக்கிற சகோதர சகோதரிகளே. ஆகையால் இந்த வாரம் மட்டுமல்ல, இந்த ஆவணி மாதம் முழுவதுமே கூட பணிபுரிகிற ஸ்டாஃப் அவங்க யாராக இருந்தாலும், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட எச்சரிக்கையாக இருங்க. சனி 2ல் வேறு இருக்கார்லையே, அது நல்லா பார்த்துட்டோம், ஜென்ம சனியிலே பார்த்துட்டு இருப்பீங்களே. இப்போ கவனம் தான் உத்தியோகத்தை பொறுத்தவரை. கலைத்துறையில் யோகம் இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் 6க்கு வரார். 6ல் சுக்கிரன் இருக்கிறது யோகம் இல்லை, ஆனால் புதனோடு சேர்றார், அது யோகம். ஆகையால் இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை அது ஒரு சூரியன் தொடர்பே இல்லாமல் தான் அது ஒரு ரொம்ப ரொம்ப நல்லது. அது எம்ஜிஆர் ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன், கலைத்துறைக்காக சொல்கிறேன். எம்ஜிஆர் ஜாதகத்துலேயும் பார்த்துருக்கேன். அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்ந்துருக்கும். கலைத்துறைன்றதுனால நான் வந்து சொல்கிறேன், அதனால் மற்றவர்களுக்காக நான் உதாரணத்தை சொல்ல. ஆக்சுவலாக சுக்கிரன் புதன் சேர்ந்தாலே கலைத்துறை ஒரு பெரிய யோகம். அது எம்ஜிஆர் வந்து ரஜினிகாந்த் ஐயா சூப்பர் ஸ்டார் ஜாதகத்துலேயும் பார்த்துருக்கேன். அதனால் இப்போது கும்பராசிக்கு கலைத்துறையில் யோகம், அது நல்லாயிருக்கு. அரசியல் சூரியன் 7ல் இருக்கார். கும்பராசிக்கும் அரசியலுக்கு அப்படி ஒன்றும் தொடர்பு இல்லைங்க. அதில் சூரியன் வர பவராக இருக்கார். அரசியலில் தான் நிதானம் தான் வேண்டும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தால் விவசாயம் நன்றாக இருக்கும், நல்ல விளைச்சல் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இதுவே தொழில், வேலை மற்றும் பொருளாதாரத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய நிலை. யோகலட்சுமி அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இருந்தாலும் சுக்கிரன் 6ல் புதனோடு சேருவது நன்மை தான். அந்த வகையில் உங்களுக்கு யோகம் நலம் பெருக வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் கும்பராசிக்கு வாரத்தை பொறுத்தவரை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7லே சூரியன் கேது ஒரு சேர்க்கை, அது நல்லதல்ல. பொதுவாக 7ல் சூரியன் இருக்கும்போது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. கேது சேர்ந்து, ஆனால் கேது சேர்ந்திருக்காரே, இது கிரகண மாதம். சூரியன் கேது சேர்க்கை பெறுகின்ற மாதம், ஒரு கிரகணமும் இருக்கின்ற சூரிய கிரகணம். ஆகையால் குடும்ப உறவுகளிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பஸ்தானத்தில் சனி வக்ரம் செவ்வாய் பார்வை. கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், இல்லை என்றால் பிரிவுகள் ஏற்படக்கூடிய நிலை வரும். சின்ன ஒரு வார்த்தையெல்லாம் இப்போ எங்கெங்கேயோ கொண்டு போய் நிறுத்துகிறது. ஆகையால் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, என் அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அது நிலை அந்த அன்பை காட்டுங்கள், அன்பை பெறுங்கள், அது மட்டும் கேட்டுக்கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளே. காதல் நிச்சயம் பொறுமை காட்ட வேண்டும். காதல் அப்படின்னு வந்துட்டா குடும்பம் கணவன் மனைவிக்கு நான் இவ்வளோ அன்பு வேண்டுகோள். காதல் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது, விட்டு கொடுத்து செல்லுங்கள் சகோதர சகோதரிகளே. காதல் வெளிப்படுத்தலாமா? வேண்டாம் நண்பர்களே. இப்போ நீ சொல்ல போய் அவங்க என்ன சொல்ல போய் எதுக்கு? இந்த வாரம் பார்க்க வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். மற்றபடி திருமணம் குருபலம் இருக்கின்றது, குரு சிறப்பாக இருக்கிறார். திருமண முயற்சியில் எந்த விதமான தடைகள் இல்லை, நல்ல வரணமையும் ஆண் பெண் இருவருக்கும். அதுக்கு அடுத்தது மறுமணம், அதுவும் நன்றாக இருக்குது. 11ஆம் இடம் மறுமணம், குரு நல்லா இருக்கார். ஆகையால் திருமண முயற்சி என்பது வேறு, கல்யாணம் ஆனவர்களும் காதலித்து கொண்டிருப்பது என்பது வேறு. எல்லா காதலர்களும் காதலியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்ற கேள்வி உங்கள்கிட்டே விட்டுறேன். ஆனால் கல்யாணம் ஆனவங்களுக்கு நான் சொல்லி தானே ஆகணும், அன்பான வேண்டுகோள். நேரம் சரியில்லைங்க சகோதரிகளே என்று சொல்லிக்கிற போது அவங்க பார்க்குறவங்க அந்த ராசி பலனை பார்க்கணும்னு விரும்பி தானே பார்க்குறீங்க. நீங்கள் கும்பராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுடைய கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ தெரியும் பொழுது அவர் சொன்னாலும் கொஞ்சம் பொறுமை காட்டுவது என்பது நல்லது. அதுதான் அந்த ஒரு விஷயம். நான் கலைஞர் டிவியில் வந்து நீயான இது வாத்தமிழாவா நிகழ்ச்சியிலும் அவங்க ஒரு மேடம் வந்து நடிகை அவங்க சொன்னாங்க, என் கணவர் சிம்மராசி சரியில்லை, நான் விட்டு கொடுத்து சொல்கிறேன். அந்த ஒரு நல்ல பண்பு அந்த அம்மா கிட்ட இருந்தது, அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஆக இந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவை விட்டு கொடுத்து செல்வது அப்படின்ற தெரிந்து கொள்ளும்போது கொஞ்சம் பொறுமை காட்டுவீர்கள். ஏன்னா ராசி பலனை பார்க்கின்ற சினிமாவை பார்க்குறது நீங்கள் ராசி பலன் தான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த வாரம் பொறுமை, அன்பு, விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அந்யோன்யம் அன்பு அதிகரிக்கும். நலம் பெறுக வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு வாரம் என்று பார்க்கின்றபோது கும்பராசிக்கு 21ஆம் தேதி குருவோடைய கிழமையில் பூச நட்சத்திரம், அது குபேர நாள். அந்த நாளில் மாலை 4:30 மணி முதல் 6:30, அதான் குபேர காலம். அந்த நேரத்தில் குபேர காயத்ரி மந்திரம் கேட்பது, குபேர சிலை என்றால் அபிஷேகம் செய்வது, குபேரர் கோயில் செல்வது என்று செய்வது குபேரனுடைய அருளை பெறுவீர்கள். அது அடுத்தது அமாவாசை என்று பித்ருக்கள் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. அது எப்பயுமே செய்தீங்கன்னா அதெல்லாம் பித்ருக்களுடைய ஆசி
அது உங்களுக்கு முன்னோர்கள் மூதாதையோட ஆசை இருந்தாலே, குலதெய்வத்தின் ஆசை இருந்தாலே நிச்சயம் கோள்களின் கோலாட்டத்தில் கெடுபலங்கள் வந்தாலும் சந்திக்க முடியும், அவற்றை எதிர்கொள்ள முடியும். அவை செய்யுங்கள். இதுவே இந்த இது பலன்கள். சிறப்பு கவனம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்ய முடியும். அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசி சகோதர சகோதரிகளே, நீங்கள் இவ்வாரத்தில் ஒரு பிளாக் ஹார்ஸ் எப்படி வெற்றியை நோக்கி வேகமாகவும் வீரியமாகவும் ஓடுமோ அதை போலவே ஜெயிக்க வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு உறுதியாக செயல்படுவீர்கள், வெற்றிகளையும் பெறுவீர்கள். காரணம், 6ஆம் இடத்துக்குரிய சூரியன் 6இல் ஆட்சி பெறுகிறார். இவ்வாரத்தில் ஆடி முடிந்து ஆவணி பிறக்கிறது. 17ஆம் தேதி சூரியன் ஞாயிறன்றே சூரியன் ஆட்சி பெறுகிறார். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த வாரம்? ராசியிலே சனி வக்ரமாக இருக்கிறார், 7இலே செவ்வாய், குடும்பத்தில் பிரச்சனை, ஆகையால் மனதிலே குழப்பம், இதெல்லாம் இருக்கின்ற இந்த நிலையில் இந்த வாரத்தில் சூரியன் உங்களுக்கு ஆட்சி பெறுவதனால் மனம் உறுதியாகும். எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற தைரியம் பிறக்கும். அதுதான் முக்கியம். இந்த வாரத்திலே பார்க்கின்றபோது ராசியாதிபதியான குரு பகவான் 4இலே அமர்ந்தாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்வது மிக மிக யோகம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் மிதுன ராசிக்கு வருவார். அந்த மிதுன ராசியிலே 3 நட்சத்திரம், அதில் புனர்பூசம் ஆகிய அந்த புனர்பூசத்தில் 66 நாட்கள் இருக்கப் போகிறார். அந்த 66 நாட்கள் என்று பார்க்கின்றோம், அது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் பலம் பெறுகிறார். எனவே இந்த வாரம் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் குரு தன் சொந்த நட்சத்திரம் அவர் உங்களுக்கு ராசியாதிபதியாக இருப்பதனால் மன உறுதி, ஆரோக்கியம் மிக சிறப்பாக. 6ஆம் இடம் சூரியன், நோய்கள் அகலும், பிணிகள் அகலும், கடன் பிரச்சனை இருக்கும், அதை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும். ஜென்ம சனி ஆகியால் ஜென்ம சனிக்குரிய மனக்குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள அனுமனை வணங்கி வர வேண்டும். குறிப்பாக உத்திரட்டாதியில் சனி சஞ்சாரம் செய்கிறார், அவர் சொந்த நட்சத்திரம். உத்திரட்டாதிக்குரிய அதி தேவதான் பார்த்த காமதேனு, காமதேனுடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். வீட்டில் காமதேனு படத்தை வைத்து வணங்குவது நல்லது. அதில் குறிப்பாக உத்திரட்டாதியில் இருக்கிறவங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி பார்த்தீங்கன்னா குபேரருடைய நாள் 21ஆம் தேதி வருது. அந்த நாள் குபேர பூஜை செய்வது நல்லது. ரேவதியை பொறுத்த வரைங்க நீங்கள் எப்பயுமே அனுமன் சாலிசாவை கேட்கணும், சனி ஸ்ரோத்திரம் கேட்கணும், சனி காயத்ரி கேட்பது நல்லது. இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கனாலே ஜென்ம சனியோட பாதிப்பு நிச்சயம் வந்தாலும் அதை தவிர்க்க முடியுங்க. இறைவன் எப்பொழுதும் உங்களிடம்தான் இருக்கின்றான். பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்கு மன உறுதி தான் வேணும். இந்த வாரம் உங்கள் மன உறுதியும் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம். மீன ராசிக்கு இவ்வாரம் எப்படி அமர்ந்திருக்கிறது? 7ஆம் இடத்துல செவ்வாய் யோகாதிபதி. ஆனால் உங்கள் வார்த்தையாலேயே நீங்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சு வரீங்க. எதுக்கெடுத்தாலும் கோபம் வந்துடும். அந்த கோபத்தினால் வேலையை விடுவீங்க, திருப்பி இன்னொரு வேலை கிடைக்கும், அந்த வேலையும் கோபத்தினால விடுவீங்க. இப்போ அப்படி இப்படின்னு உங்களை அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கிற நிலை இந்த வாரம் இருக்காது. அப்படி காரணம், ஆத்மகாரகன் சூரியன் ஆட்சி பெறுகிற 6இலே, அது பலம். மேலும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் 21ஆம் தேதி சேர்க்கை பெறுகிற, அது லக்ஷ்மி யோகம். சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று சூரியன் தொடர்பு இல்லை, அது ஒரு அற்புதமான அமைப்புங்க. சுக்கிரன் அஸ்லி லட்சுமியை குறிக்க, புதனோ விஷ்ணுவை குறிக்கக்கூடிய. எனவே மகாவிஷ்ணு மகாலட்சுமியின் அருளை பெறுவீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு பலமான ஒரு விஷயம். எனவே தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பிரச்சனை தீரும். வேலை தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். சனிக்கிழமை வேலைக்கிழமையும் அசைவ உணவை தவிர முடிஞ்ச வரைக்கும் இப்போ அசைவ உணவு சாப்பிடாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகையால் அதை செய்து வந்தாலே, அதை வேலைக்கிழமை சனிக்கிழமையாச்சும் நீங்கள் அசைவ உணவு பொதுவாக நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை தான். நீங்கள் இதை கேட்குறவங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள், ராசி பலன் பார்க்கிறீர்கள், நிச்சயம் செய்ய மாட்டீங்க. இருப்பினும் ஒரு அன்பான சொல், அன்பான வேண்டுகோள் தான். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் நிச்சயம் லாபமான வாரம். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். 11ஆம் இடத்தை சுக்கிரனும் புதனும் பார்க்கறதுனால. அதுக்கடுத்ததாக உத்தியோகத்தில் தாங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக நினச்சவங்க கூட இப்போ கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க.
அப்போ கூட படிப்புங்கிற ஸ்டாஃபுங்க வேலை பண்ணுறவங்க கூட பணிபுரிவங்க உங்களை அவங்களே குழப்பி விட்ருவாங்க. நீங்கள் அது பண்ணல இது பண்ணலன்னு உயரதிகம் உங்க மேலே கட்டின்னு கடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சூரியன் ஆறுக்கு வந்துட்டாருங்க சகோதரிகளே. ஆகையால் வேலையில் அப்படி ஒன்றும் இனிமேல் பிரச்சனை இல்லை. வேலைன்னு வந்துட்டால் கெட்டிக்காரன் தானே நீங்கள், கெட்டிக்காரி தானே நீங்கள். இந்த வாரம் சமாளிப்பீர்கள். நிச்சயமாக இந்த வாரம் நல்லா இருக்குங்க. சூரிய ஆட்சி ஆவணி மாதம் முழுவதும் நல்லாயிருக்கும். ஆடியில் பட்ட அல்லோர்கள் ஆகையில் ஆடி வேலை அம்மி அசையணுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களை அசைச்சது இப்போ இருக்காது. இந்த வாரம் உங்களுக்கு நன்மையான வாரம். வேலையிலே, உத்தியோகத்திலே, கலைத்துறை சுக்கிரன் யோகமாக இருக்கார். கலைத்துறை இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரம் நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள். நிச்சயமாக சுக்கிரன் 5 சுக்கிரன் புதன் இருக்காங்களே. அரசியல் சாதகம். இந்த வாரம் இந்த மாதம் சாதகம். மீனராசிக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற தலைவர்களே மீனராசி தான். ஆகையால் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் சாஃப்டாக நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக விவசாயம் நிச்சயம் நல்லா இருக்குங்க. விவசாயத்தில் நல்ல மழை பெய்யும், நல்ல விளைச்சல் வரும். ஆகையால் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு ஜாக்பாட் வாரம்னே சொல்லலாம். இதுவே வேலை, தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிலை. இந்த வாரம் லட்சுமி அருள் இருக்கின்றது. யோகலட்சுமி அருள் இருப்பதால் நன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. நலம் பெருக வளம் பெருக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள். 7ல் செவ்வாய், சனி ராசியில் 2 பேருமே யுத்தம் பண்ணுவாங்களே. எப்பப்பெல்லாம் அவங்க சேர்றாங்களோ, எப்பப்பெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்களோ, அப்போல்லாம் பெரிய பிரச்சனை உலகத்துக்கே கொடுக்குது. ஜோதிடம் போய் சொல்கிறவங்களுக்குலாம் இந்த சூரியன் சனி செவ்வாய் 2 பேரும் சேரும்போது பார்த்துக்கும்போதெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்கிறோமே. நாங்களும் எல்லாமே முன்னாலேயே சொல்லிடுறோம். பார்த்திங்கன்னா இப்போயே சுனாமி வந்தது, பூகம்பம் வந்தது, அப்புறம் பெரிய பெரிய விபத்து, காடெல்லாம் எரிஞ்சுது, ஏதோ பெரிய அப்பெல்லாம் வருதுங்களே. இதாங்க அனுபவம் உண்மை. ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம் தான். அதுவும் விஞ்ஞானம் தான், மெய்ஞானமும் விஞ்ஞானம் கலந்த அஸ்ட்ரோ சயின்ஸ் தான் அஸ்ட்ராலஜி. அது யாரும் அஸ்ட்ரோ சயின்ஸ்னால் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னு வேதாந்தம் பேசுகிறவங்களுக்கு சொல்லுங்களேன். ஆகையால் குடும்ப உறவுகளில் சனி செவ்வாய் 2 பேரும் பார்த்துக்கிறதுனால விட்டுக்கோத்து தான் செல்லணும். உங்களை அவங்க கண்டிப்பாங்க. உங்கள் மனைவியும் சரி, கணவனும் சரி, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தப்பு பண்ணுவீங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. ஆகையால் 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை விட்டு கொடுத்து தான் தவிர்க்க வேண்டும். அமைதியும் இப்பொழுது தேவைப்படும். நிலை மாறும். ஜென்ம சனி வக்ரமாக இருக்கிறது, பிரச்சனை இல்லை. ஆனால் மனம் குழப்பிக் கொண்டிருக்கிறது. அதுதான் இங்கே பிரச்சனை. அது அன்பான ஒரு சகோதரிகளாக நான் உங்களுக்கு கூறுவது, நிலை கொஞ்சம் அமைதி பெற அனுமன் சாலிசாவை கேளுங்கள், காலையிலே கேளுங்கள். பித்ருக்களை நினையுங்கள், பித்ருக்கள் குருமார்களை நினையுங்கள், சித்தர்களை நினையுங்கள். அதை செய்கின்ற பொழுது உங்கள் மனம் தானாக பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளும். அமைதி நிலவும் குடும்பத்தில். காதலும் அவ்வாறே. ஆனால் காதலை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் சேர்க்கை இருப்பதனால காதலி உங்கள் மீது அன்பை காட்டுவார், இணக்கமாக இருப்பீர். காதலனும் அவ்வாறே புரிந்து கொள்வார். உங்கள் ராசி பலனை பார்ப்பதோடு உங்களுடைய காதலனுடைய ராசி பலனையும் காதலியுடைய ராசி பலன் தான் அதிகமாக பார்க்க விரும்புவீர்கள். ஆக இந்த வாரம் காதலிலே அன்பு அதிகம். காதலை வெளிப்படுத்தலாமா? ஜென்மசனி நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அதனால காதலை தாராளமாக வெளிப்படுத்தலாம். சுக்கிரன் நல்லா இருக்கார், நல்ல பதிலே கிடைக்கும். காதலை வெளிப்படுத்தினா ஜென்மசனி தெரிஞ்சுதானே வெளிப்படுத்த போகிறீங்க, சொல்லுங்க, வெற்றி கிடைக்கும். திருமணம் பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சாதகம், சாதகம் இல்லை. ஜென்மசனி திருமண முயற்சி சில தடைகள் வரும். ஆண் பெண் இருவருக்கும் அது ஒரு வகையில் நல்லதே. ஜென்மசனியில் திருமணம் அப்படின்றது பொதுவாக ஒரு நல்ல ஜோதிடராக நான் சொல்வது. இருந்தாலும் ஜாதகம் சாதகமாக இந்த திருமணத்துக்குரிய காரணம் இருந்தால் வரன் தேடுவதில் தவறில்லை. இதை தெரிந்துதான வரன் தேடுவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு சுக்கிரன் நன்றாக இருப்பால் வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. மறுமணம் என்றால் 11ஆம் இடம் தான். இந்த 11ஆம் இடத்துக்குரிய சனி ராசியிலேயே வக்ரம். அதனால தான் 7ல் தான் உங்களுக்கு பிரிச்சிருப்பார். ஆகையால் மறுமணத்துக்குரிய வரன் தேடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையவில்லை. இதுவே இந்த வாரத்துக்குரிய குடும்ப உறவுகள் மற்றும் காதலூருக்குரிய பலன். அனுமனை வழங்குங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள், மகிழ்ச்சியும் அடைவீர்கள். நலம் பெறுக வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நாள் என்று பார்த்தால் பொதுவாக குரு வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வாரம் வியாழக்கிழமையிலே பூச நட்சத்திரம் வரும். மிக மிக சிறப்பு. குபேரனுக்குரிய நாள் அது. பூச நட்சத்திரம் என்பது அதிதேவதா பிரகஸ்பதினா குரு. அது வேலைக்கிழமையில் பூசை வருவது மிக சிறப்பு. குபேர காலம் மாலை 4:30 மணி முதல் 6:30. அந்த நேரத்தில் குபேர பூஜை செய்வது, குபேர காயத்ரி மந்திரம் கேட்பது என்று நேரம் அமைதியாக குபேரர் அமைங்க, லட்சுமி குபேரர் நினைங்க.
மிக நல்ல யோக பலன் அவர்களால் கிடைக்கும். பொருளாதார பிரச்சனைகள் தீரும், அது முக்கியம். அதுக்கு அடுத்ததான் அமாவாசை. அமாவாசை என்று பித்ருக்களை வணங்க வேண்டும், அது செய்யுங்க. அமாவாசை நாள் வந்து முக்கியம் பித்ருக்களை வணங்க, குலதெய்வத்தை வணங்க, நன்மை கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும். இதுவே சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நாள். இப்பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யுங்கள் விருப்பப்பட்டால். மேலும் லைக் பட்டனை கிளிக் செய்யுங்கள் விருப்பப்பட்டால். ஏன்னா நிறைய சொல்லியிருக்கேன் பிரச்சனை இருக்குன்ட்டு. ஆகையால் விருப்பப்பட்டால் செய்யுங்கள் லைக் பட்டனை. அதுக்கு அடுத்ததாக சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நலம் பெறுக வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 23, 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனில் கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.